வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இந்த அரசியல் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் நிதிஷ். வணக்கம் மாலதி. ஐ எம் அ பார்ன் ஹிந்து. இதை சொல்லிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போகலான் இருக்கேன். எதுக்கு சார் சம்மந்தம் இல்லாமல் எதை பேசுகிறீங்க? ஏன் சம்மந்தம் இல்லாமல் நான் எம் பார்ன் கிறிஸ்டின் சொல்லும்போது ஐ எம் பார்ன் ஹிந்துன்னு சம்மந்தம் இல்லாமல் நான் சொல்லக்கூடாதா? நிகழ்ச்சிக்கு போப்பா, தேவையில்லாமல் பேசாத. இப்போ ஒரு அளவுக்கு தான் உன் இஷ்டத்துக்குலாம் மாற்றிக்க முடியாதுனால, புரியுதா சார்? இருங்க பழகிடுச்சு அப்படியே. இருங்க சார். அப்போ நான் இனிமேல் ஓம் நமச்சிவாயன்னு சொல்ல போகிறேன். சொல்லு. நான் யாருமே கிடையாது. இனிமேல் செல்ஃப் இன்ட்ரோ சொன்னா கூட ஐ எம் பார்ன் ஹிந்து, அப்புறம் தான் என் பேர் எல்லாமே சொல்லணும் போல. சார், விருதுநகர் மாவட்டத்தில் இந்த பட்டாசு தொழிற்சாலைகளில் தொடர்ந்து அதிகாரிகள் போய் ஆய்வு பண்ணுறாங்களா, அடுத்த நாளே மறுபடியும் போயிட்டு காவல்துறையினர் ஆய்வு பண்ணுறாங்களா சார்? இதனால் அந்த உற்பத்தியாளர்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்கன்னு செய்தி வந்திருக்கு சார். அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு செய்தியை அரசின் கவனத்திற்கும் அதிகாரிகளின் கவனத்திற்கும் கொண்டு வர விரும்புகிறேன். ஜூலை மாதத்தில் அங்கே ஒரு பட்டாசு ஆலையில் விபத்து ஏற்பட்டு 5 பேர் உயிரிழந்தனர். அதன் பிறகு தலைமைச் செயலாளர் உத்தரவின் அடிப்படையில் தொடர் ஆய்வுகள் இந்த பட்டாசு ஆலைகளில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எல்லாமே அனுமதி பெற்று இயங்கும் ஆலைகள் தான், ஆனால் ஏதாவது 1-2 விதிமீறல்கள் இருக்கின்றன. இதை காரணமாக வைத்து வருவாய்த்துறையும் தொழிலாளர் நலத்துறையும் காவல்துறையும் இந்த பட்டாசு ஆலைகளை தொடர்ந்து சீல் வைத்து கொண்டிருக்கின்றன. இதுவரை 200க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் சீல் வைக்கப்பட்டிருக்கின்றன. வருவாய்த்துறை பட்டாசு ஆலைக்கு சீல் வைத்திருந்தால் அதற்கு ஒரு ரேட், தொழிலாளர் நலத்துறை இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் துறை சீல் வைத்திருந்தால் அதற்கு ஒரு ரேட் என்று வசூல் நடந்து கொண்டிருக்கிறது. தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களும் வசூலில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாக அந்த பகுதி மக்கள், ஏன்னா அவர் அந்த மாவட்டத்துக்கான அமைச்சராம், அந்த அடிப்படையில் அவரும் வசூல் செய்து கொண்டிருக்கிறார். நம்ம குட்காவோட மருமகனும் வசூலில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. இந்த வசூலை கண்காணித்து உளவுத்துறை அரசுக்கு தகவல் அளிக்கும். 5000 தொழிலாளிகள் இந்த 200 பட்டாசு ஆலைகள் மூடப்பட்டதனால் வேலை இழந்து நிற்கிறார்கள். எனக்கு மதுரையில் ஒரு மாதம் நான் சிறையில் இருந்தபோது சிவகாசியை சேர்ந்த ஒரு சிறை காவலர் எனக்கு 1 மாதம் தொடர்ந்து பணியில் இருந்தார். அப்புறம் நைட்டு என்ன வேலை, அவரோட வெட்டியாக பேசுவது தானே, அப்படி வெட்டியாக பேசி கொண்டிருந்த போது தான் அந்த பட்டாசு தொழிலாளர்களின் வாழ்க்கையை பற்றி நான் தெரிந்து கொண்டேன். அந்த பட்டாசு மருந்தோடு தான் அவர்களது வாழ்வே. பிரேக்கே இல்லாமல் வருடத்தின் 365 நாட்களும் அவர்கள் பட்டாசு உற்பத்தியில் ஈடுபடுவார்கள். அதை தவிர அவர்களுக்கு வேறு எதுவும் தெரியாது. இப்போது அரசின் கடுமையான சட்டங்களின் காரணமாகத்தான் குழந்தைகளை அந்த வேலைகளில் ஈடுபடுத்துவதை நிறுத்தியிருக்கிறார்கள். இல்லை என்றால் குடும்பமாக சென்று வேலை செய்வார்கள். அது அவர்களுக்கு வருமானம். அந்த வருமானத்தை நம்பி தான் எல்லா குடும்பங்களும் இருக்குது, பெரும்பாலான குடும்பங்கள் இருக்குது. அதுவும் இப்போ வேற தீபாவளி சீசனாக நெருங்கிட்டு இருக்கு சார். இதில் மட்டும்தான் அவங்களுக்கு லாபமே. வருஷம் பூரா இருக்கும். இது என்னென்ன தீபாவளி சீசன் நெருங்கும்போது என்னென்னா, ஏற்கனவே இதெல்லாம் கொடுக்கப்பட்ட ஆர்டர்ஸ் எடுத்துருவாங்க. ஓகே. தீபாவளி வருதுன்னா 10 நாளைக்கு முன்னாடி செய்கிறது கிடையாது. நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். தீபாவளினா 1 மாதம் முன்னாடி பட்டாசை ஆரம்பிப்பாங்க போல இருக்குன்னு. வருடம் முழுக்க இந்த வேலை நடக்கும். வெளி மாநிலங்களுக்கெல்லாம் நாம் இங்கிருந்து பட்டாசுகளை அனுப்புகிறோம். ஸோ விதிமீறல்கள் இருக்கலாம், நாம் மறுக்கல. ரொம்ப பியூராக எல்லாம் 100% சரியாக அங்கே பட்டாசு ஆலைகளை நடத்துகிறார்கள் என்று நான் சொல்லவில்லை. 100% பர்ஃபெக்டாக பார்த்தா நம்மளாம் ஒரு சட்டை போட முடியாது சார், உண்மை. ஸோ 100% பர்ஃபெக்டாக இல்லாமல் ஸ்டாண்டர்ட் பட்டாசு ஆலை, காளீஸ்வரி பட்டாசு ஆலை போன்ற பெரிய ஆலைகளும் இருக்கும் தானே. அது உள்ள ஆய்வு பண்ணி போய் சீல் வைக்கிறீங்களா? மண்டை மேலே போடுவான்னு தெரியும். இதனால் சிறு ஆலைகளை சென்று ஆய்வு என்ற பெயரில் ஆய்வு செய்து சீல் வைத்து கொண்டிருக்கிறார்கள். அண்ட் அந்த குட்கா மர்மவனும் இதில் வசூலை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று தகவல்கள் வருகின்றன. பர்வேஷ் குட்கா மருமகனா தெரியாதா? யார் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு சுற்றுறது? அமைச்சரவையில் ஒரே மருமகன் அவர் தான். இதே அரசின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அந்த பகுதி மக்கள் 2-3 பேர் தொலைபேசியில் அழைத்து, அண்ணா கொஞ்சம் பேசுங்க, நாங்களாம் கூலி வேலைக்கு போகிறவங்க, கம்பெனி முதலாளி ஏதாவது பண்ணி சமாளிச்சுக்குவார், எங்களுக்கு அந்த ஒவ்வொரு நாள் கூலியும் எங்களுக்கு நஷ்டம், சொல்லுங்கள், ஆய்வு பண்ண சொல்லுங்கள், சேஃப்டியை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள், எல்லாத்தையும் பண்ண சொல்லுங்கள், சீல் வச்சுட்டு போனாங்கன்னா நாங்கள் சோத்துக்கு என்ன பண்ணுறது என்று அவர்கள் இதை முறையிட சொன்னார்கள். அந்த முறையிடலை நிகழ்ச்சி வாயிலாக அரசின் கவனத்திற்கு நான் கொண்டு வந்து விட்டேன். சார், சிஎம்டியில் அமலாக்க பிரிவுன்னு ஒன்று இருக்குது. அவங்க தான் வீடுகள் கட்டுறப்ப எதுவும் விதிமீறல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் கண்காணித்து நோட்டீஸ்லாம் கொடுப்பாங்க. இந்த நோட்டீஸ் ஆன்லைனில் அப்லோடு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்துருக்கு சார். நான் பார்த்தேன் இந்த செய்தியை. நடுவில் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு தான் எந்தெந்த கட்டிடங்கள் விதிமீறலில் ஈடுபட்டிருக்கிறது, எந்தெந்த கட்டிடங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களை இணையதளத்தில் அப்லோடு பண்ணக்கூடிய நடைமுறை வந்தது. 2025 வரை ஏற்பட்ட விதிமீறல்களுக்கு இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. 26 எந்தெந்த கட்டிடங்கள் விதிமீறல்களுக்கு நோட்டீஸுக்கு ஆளானதோ அந்த விவரங்கள் இன்னும் பதிவேற்றப்படவில்லை என்று தினமலர் நாளேட்டில் செய்தி வந்திருந்தது. எல்லாத்துலேயும் டிரான்ஸ்பரன்சியை ஃபாலோ பண்ணுற இந்த அரசு இதிலும் டிரான்ஸ்பரன்சியை ஃபாலோ செய்ய வேண்டும் அப்படின்றத அரசோட கவனத்திற்கு கொண்டு வந்து விடுகிறோம்.
இல்லை இதில் அப்லோட் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன சார் சிக்கல்? ஏதாவது நடைமுறை சிக்கல் இருக்கும். அதே போல் கூடுதலாக ஒரு தகவலை சொல்லிவிடுகிறேன். நேற்று தினகரனில் திருப்போரூர் நீதிமன்றத்திற்கு வழக்கறிஞர் இன்னும் நியமிக்கப்படவில்லை என்ற செய்தியை பதிவு செய்திருந்தோம். சட்டத்துறையிலிருந்து நமக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் 6/7/2026 அன்றே திருப்போரூர் நீதிமன்றத்திற்கு வி ஜோயஸ் என்பவரை நியமித்துள்ளார்கள். ஸோ தினகரனில் வந்திருக்கிற செய்தியை பார்க்கும்போது இந்த ஜோயஸ் நீதிமன்றத்திற்கு செல்வதில்லை என்பது இதிலிருந்து தெரிகிறது. ஸோ இவர் நீதிமன்றத்துக்கு செல்கிறாரா இல்லையா என்பதை சட்டத்துறை ஆராய்ந்து செல்லவில்லை என்றால் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு சரியான நபரை அங்கே இந்த நீதிமன்றத்திற்கு அரசு வழக்கறிஞராக நியமிக்க வேண்டும். இவங்க போகாமல் வந்துக்கிட்டு அரசு கெட்ட பேர் இல்லை. ஆமாம், அரசுக்கு தான் கெட்ட பேர். தினகரனில் செய்தி வந்திருக்குல்ல, வர அளவுக்கு ஏன் நடந்துக்கிறீங்க? அடுத்து தான் இந்த பழனி நிலத்தை பட்டா போட்ட விவகாரம், அதில் பல அதிகாரிகள் சிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விகடனில் செய்தி வந்திருக்கு சார். அது போக இன்னொரு செய்தியும் நேற்றைய தினமலரில் வந்திருந்தது. பழனியில் எப்படி கோவில் நிலத்தை மோசடியாக பத்திரப்பதிவு செய்தார்களோ அதே போல் அதே மாவட்டத்தில் ஆயக்குடியிலும் இன்னொரு கோவில் நிலத்தை மோசடியாக பதிவு செய்துள்ளனர். இந்த மோசடியிலும் ஈடுபட்டது இதே ஜஸ்டின் மணிகண்டன் என்பதுதான் இதில் அதிர்ச்சிகரமான செய்தி. சார் அந்த ஒரே பத்திரப்பதிவு ஆஃபீஸில் வருதாங்க சார்? ஆமாம், அந்த ஜஸ்டின் மணிகண்டன் இன்றைக்கி அடிஷனல் சார்ஜாக வராரு. இன்றைக்கி எந்தெந்த கோயில் நிலம்லாம் பெண்டிங்காக இருக்கோ எல்லாத்தையும் இன்றைக்கே சட்டு புட்டுன்னு முடிச்சு போயிடலாம். திருப்பி அடிஷனல் சார்ஜ் எப்போ போடுறாங்கன்னு தெரியாது. டியூட்டியில் ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு சார். ஆயக்குடியில் கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான 2.40 ஏக்கர் நிலத்தை 2 கோடி ரூபாய் சந்தை மதிப்பு, அதை சில லட்சம் ரூபாய்க்கு பத்திரப்பதிவு செய்திருக்கிறார்கள் என்ற தகவலும் வந்திருக்கிறது. ரமேஷுக்கு வேலை ஏராளமாக இருக்கிறது. கோயில் நிர்வாகத்தை விட இது போன்ற மோசடிகள் ஏராளமாக நடந்திருப்பதாக தெரிய வருகிறது. நாம் மீண்டும் மீண்டும் இந்த விவகாரத்தை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம். அரசு அதை கவனத்தில் கொள்வதாக தெரியவில்லை. அறநிலைத்துறைக்கும் பத்திரப்பதிவு துறைக்கும் ஒரே செயலர் இருப்பது மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தத்தான் போகிறது. குமரகுருபரன், அதுவும் இந்த குமரகுருபரன் போன்ற இந்த பெருச்சாளியை அங்கே வைத்துக்கொண்டு நீங்கள் ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகளிலும் முறைகேடுகளை களைவதிலும் நீங்கள் எந்த முன்னேற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது என்பதை இந்த அரசு புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம சொல்கிற தகவல்களை நீங்கள் மற்ற அதிகாரிகளை வைத்து நீங்கள் விசாரித்தாலே அவர்கள் உண்மையை சொல்லிவிடுவார்கள். விஜய் அவர்கள் தலைமைச் செயலாளரிடம் குமரகுருபரனை பற்றி விசாரிக்கக்கூடாது. ஏன் சார்? அவர் யாரையும் கடிந்தோ அதிர்ந்தோ பேசாதவர். அப்படிலாம் இல்லை என்று தான் அவர் அதிகபட்சம் சொல்வாரே தவிர இன்னொன்று ஐஏஎஸ் காடர்ஸு அவர்களது அதிகாரிகளை விட்டு கொடுக்க மாட்டார்கள். குமரகுருபரன் இந்த பதவிக்கு நியமித்ததே சாய்க்குமார் தானே, அவர் தானே கைத்து போட்டிருக்காரு. ஒருவேளை இல்லைங்க ஆமாங்க மோசமான ஆள் தான் சொன்னேன், அன்றைக்கி ஏன் சொல்லுன்னு சிஎம் திரும்பி கேட்டால், யோ போசி போட்டு நீ தானே சொன்ன, நீ தானே கைத்து வாங்கினேன், அன்றைக்கி ஏன் சொல்ல நீ என்று கேட்டால் என்ன பதில் சொல்லுவார் தலைமைச் செயலாளர்? ஆனால் கேட்டால் அப்படிலாம் இல்லை சார், அவரை பற்றி சொல்லுவாங்க நல்ல எஃபிஷியன்ட் ஆஃபீஸர் என்று அவர் உருட்டக்கூடும். அதனால் எதை எப்படி விசாரிக்க வேண்டுமோ அப்படி விசாரிக்க வேண்டும். இந்த விவகாரத்தில் உண்மை இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் உளவுத்துறை ஐஜியிடம் கேட்டீர்கள் என்றால் அவள் விசாரித்து விட்டு அந்த காலத்திலேயே என்று அவர் பல விஷயங்களை சொல்லிவிடுவார். அண்ட் இதை நீங்கள் உங்களது ஆஸ்தான ராஜகுருக்களான ஜான் மற்றும் விஷ்ணு ரெட்டியிடம் கேட்டீர்கள் என்றால் அவர்கள்தான் குமரகுருபரனை இந்த இடத்திற்கு கொண்டு வந்தது. அதனால் அவர்களும் உண்மையை சொல்ல மாட்டார்கள். ஆனால் என்ன பாடுபடுகிறோம் என்பது உங்களது அமைச்சர் ரமேஷுக்கு தெரியும். அவர் ரமேஷை சரியாக வழிநடத்த மாட்டார். சேகர்பாபு கிட்டலாம் நல்ல பேர் வாங்கிக்கிட்டு வேலை செய்கிற ஒருத்தன் எப்படிங்க நல்லவனாக இருக்க முடியும்? நான் சிம்பிளாக சொல்கிறேன், இதில் நீங்கள் ஒன்றும் கம்பசூத்திரமே வேணாம். சேகர்பாபு கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு ஒரு அதிகாரி இருக்கிறார் என்றால் அவர் எப்படி நல்ல அதிகாரியாக இருக்க முடியும்? சேகர்பாபு தேர்ந்தெடுத்த முத்துவான அந்த பிரகாஷ் என்னென்ன செய்து கொண்டிருந்தார் என்பதை பார்த்தீர்கள் அல்லவா? அப்போ கார்பரேஷன்லேயும் சேகர்பாபு குமரகுருபுரம் தான் வேணுன்றாரு, HRNCயிலும் சேகர்பாபு குமரகுருபுரம் தான் வேணுன்றாரு, அதுக்கு முன்னாடி பத்திரப்பதிவு துறையில் மூர்த்தியும் குமரகுருபுரம் தான் வேணுன்றாருன்னா இப்படி ஒரு சொக்க தங்கத்தை எப்படி அங்கே போய் நீங்கள் வச்சுருக்கீங்க? இன்னொன்று அப்படி என்ன தான் இருக்குது குமரகுருபுரன்ட்ட மூர்த்தியும் சேகர்பாபுவும் லைக் பண்ணுற அளவுக்கு? ஸோ அப்படிப்பட்ட ஆளுக்கு உங்கள் கவர்மெண்ட்டில் எதுக்கு இவ்வளோ முக்கியமான பதவி? இதே போல் அரசு பல்வேறு விவகாரங்களில் கவனமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த ப்ரொடியூசர் இந்த தகவலெல்லாம் இன்னும் சொல்லலை என்று நினைக்கிறேன். லஞ்ச ஒழிப்புத்துறையில் ஏற்கனவே அருண் என்ற மாணிக்கம் இருந்தார். அவர் இருந்த சமயத்தில் தான் விமலா என்ற ஒரு ஆய்வாளர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டார். அந்த விமலா என்ற ஆய்வாளர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டதற்கு காரணமே ராஜலட்சுமி என்ற விபச்சார தடுப்பு பிரிவில் அருணுக்கு நெருக்கமாக இருந்த ஒரு ஆய்வாளர் மீது அவர் வழக்கு பதிவு செய்தது தான் முக்கியமான காரணம் என்பதை நம்ம ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் பதிவு செய்திருந்தோம். சார் அந்த வழக்கில் கூட நீதிமன்றம் தடை விதிச்சிருந்தாங்களே. தடை விதிச்சிருந்தாங்க. அந்த தடைக்கு எதிராக மேல்முறையீடு செய்தது அரசு இல்லையா? இப்போது அந்த ராஜலட்சுமி என்ற ஆய்வாளர் மீது புகார் இருக்கிறது. அவர் மீது எஃப்ஐஆர் நிலுவையில் இருக்கிறது. அதுவும் ஊழல் செய்தார் என்ற எஃப்ஐஆர் நிலுவையில் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது
இந்த ராஜலட்சுமி சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டுமா வேண்டாமா? லேசான ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தாலே பணியிடை நீக்கம் செய்து விடுகிறார்கள். அப்படி இருக்கையில் இந்த ராஜலட்சுமி சொத்து குவிப்பு வழக்கை எதிர்கொண்டுள்ளார். அவரை இன்னும் பணியில் ஏன் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை வைத்திருக்கிறது? என்னன்னா, இது மாதிரி சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் எல்லாமே சிஎம்மோட கவனத்துக்கு போகாது. இதை உளவுத்துறை கண்டறிந்து தகவல்களை அறிக்கையாக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். முதல்வரின் கவனத்திற்கு இந்த உளவுத்துறையின் அறிக்கைகள் தான் செல்வதில்லையே. 2 பூனைகள் அந்த உளவுத்துறை அறிக்கையை, கோழிகள் சார், 2 கோழிகள் அந்த உளவுத்துறை அறிக்கைகளை அமுக்கி முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லாமல் தடுக்கிறது. ஸோ இப்போது ஒரு சில தகவல்களை இந்த நேரத்தில் பதிவு செய்வது முக்கியம். 3 ஆண்டுகளுக்கு மேல் வடக்கு சரக காவல் கண்காணிப்பாளராக லஞ்ச ஒழிப்புத்துறையில் சரவணகுமார் என்று ஒருவர் இருக்கிறார், ஒரு எஸ்பி. இப்போது கூட லஞ்ச ஒழிப்புத்துறையில் என்ன நடக்கிறது என்ற தகவல்களை அருணுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். வேணும்னா சரவணகுமார் அருணோட ஐபிடிஆர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவரம் தெரியும். நேற்று நான் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்த விவரத்தை கூட அருணுக்கு சரவணகுமார் சொல்லியிருக்கிறார். இது போக மீண்டும் இந்த ராஜலட்சுமி விவகாரத்துக்கு வருகிறேன். இந்த ராஜலட்சுமி என்ற ஆய்வாளருக்கு இப்போது சட்ட ஆலோசனைகள் எல்லாம் சொல்லி உதவுவது யார் என்று கேள்விப்பட்ட போது எனக்கே அதிர்ச்சியாக இருந்தது. உள்துறை செயலாளர் மணிவாசன் தான் ராஜலட்சுமிக்கு ஆலோசனைகள் சொல்லி, ஒன்றும் கவலைப்படாதீர்கள், உங்கள் மீது உள்ள இந்த வழக்கிலிருந்து நான் உங்களை காப்பாற்றுகிறேன். ஏன் அவர் பணி இடைநீக்கம் சஸ்பெண்ட் பண்ணணும்னு சொன்னேன்ல, இப்போ கான்ஸ்டபிள் மேலே எஃப்ஐஆர்னா சஸ்பெண்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? 24 hours சஸ்பெண்ட். இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் மேலே ஏன் இன்னும் சஸ்பென்ஷன் நடவடிக்கை எடுக்கலை என்று விசாரித்து பார்த்தபோது ஹோம் செக்ரட்டரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காராம். ஏன் என்ன கணக்குனே தெரியல. ராஜலட்சுமி அந்த அளவுக்கு செல்வாக்கானவர். அவர் கடந்த காலத்தில் பணியாற்றிய பிரிவுகள் காரணமாக இருக்கலாம், வகித்த பதவிகள் காரணமாக இருக்கலாம். சார், இப்போ விமலா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து இந்த ராஜலட்சுமி மேலே சொத்து குவிப்பு வழக்கு போடுறாங்க. அதனால தான் வந்து விமலாவை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அது எப்படின்னாமா, விமலா கிட்ட எஃப்ஐஆர் போட சொல்லி உத்தரவு போடுவது அரசு. அரசு போட்ட உத்தரவின் அடிப்படையில் விமலா எஃப்ஐஆர் பதிவு செய்கிறார். இப்போது நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையிலோட விதிகள் எப்படின்றது வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியாது. இப்போ நான் விஜிலன்ஸில் இன்ஸ்பெக்டராக இருக்கேன். அந்த தாசில்தார் ஒழுங்காக மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அவன் மேலே ஒரு எஃப்ஐஆரை போடுவோம்லாம் நீங்கள் எடுத்து போட்ட முடியாது. தாலுகா அலுவலகத்தில் ஒரு பியூன் மேலே கூட ஒன்றால் எஃப்ஐஆர் போட முடியாது, தெரியுமா? யார் மேலே எஃப்ஐஆர் போடுவதாக இருந்தாலும் அரசிடம் அனுமதி பெற்று எஃப்ஐஆர் போட வேண்டும். அப்படி இருக்கும்போது விமலாவால் அவர் இஷ்டத்துக்கு யார் மீதும் எஃப்ஐஆர் போட முடியாது. அப்போது மூத்த அதிகாரிகளிடமெல்லாம் அவர் அனுமதி பெற்றுத்தான் அந்த எஃப்ஐஆரை போட்டிருப்பார். ஆனால் விபச்சார தடுப்பு பிரிவில் அருணுக்கு மாதந்தோறும் மாமூல் வாங்கி கொடுத்து கொண்டிருந்தார் அல்லவா ராஜலட்சுமி. அந்த ராஜலட்சுமியை காப்பாற்றுவது அருணின் கடமை இல்லையா? அந்த அருணைத்தானே இந்த அரசு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இயக்குநராக நியமித்தது. அங்கே போனவுடனே பண்ணுற வேலை, ஓ ராஜலட்சுமி மேலே நீ தான் எஃப்ஐஆர் போடுறியா? இப்போ பாரு வேடிக்கை. எப்பயோ போட்ட எஃப்ஐஆரா? ஆமாம், கடந்த ஆண்டு போட்ட எஃப்ஐஆர்மா. போன உடனே ஓ நீ தான் ஐயோவா, பாரு இப்போ என்ன வர பண்ணி. அதனால்தான் நீதிமன்றம் விமலாவின் இடைநீக்கத்துக்கு தடை விதித்த போது உடனடியாக அருண் மேல்முறையீடு செய்ய உத்தரவிடுகிறார். அது தலைமை நீதிபதி அமர்வுக்கு போய் மீண்டும் அந்த சிங்கிள் ஜட்ஜுக்கு அதை ரெமிட் பண்ணுறோன்னு சொன்னாங்க. இன்றைக்கி இப்போ இந்த ப்ரெசென்ட் ஸ்டேஜ் ஆஃப் தி கேஸ் எனக்கு தெரியல. இந்த கேஸை விசாரிச்சு நீதிபதி அவர்கள் சொன்னது இந்த இது வந்து உள்நோக்கத்தோடு போடப்பட்டிருக்கு. இது வேற சொன்னாங்க, அந்த சஸ்பென்ஷன் ஆர்டரையே உள்நோக்கத்தோடு போடப்பட்ட எஃப்ஐஆர்னு வேற சொன்னாங்க. அப்போ எதுக்கு மேல்முறையீடு போகிறாங்க? எல்லாம் அருண் எடுக்கக்கூடிய முடிவு. அந்த அருணுக்கு தகவல் சொல்லக்கூடிய சரவணகுமார்லாம் இன்னும் லஞ்ச ஒழிப்புத்துறையிலேயே இயங்கி கொண்டிருக்கிறார்கள்னா இதையெல்லாம் உளவுத்துறை தானே கண்டறிந்து சொல்ல வேண்டும். நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு முக்கியமான பொறுப்பை இந்த அரசில் வகிக்கிறது. முக்கியமான வழக்குகளை எல்லாம் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். அங்கு கடந்த காலத்தில் திமுக ஊழல் அரசின் கீழ் இந்த ஊழலுக்கு துணை போய் கொண்டிருந்த அதே அதிகாரிகளை நீங்கள் இன்னும் அங்கே தொடர அனுமதித்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் அந்த துறை எப்படி செயல்படும்? செந்தில் பாலாஜிக்கு அவரது வழக்கில் உதவிய லட்சுமியை இன்னும் சிறப்பு புலனாய்வு குழுவின் ஐஜியாக போட்டு வைத்திருக்கிறீர்கள். கடந்த காலங்களில் டாஸ்மாக் மற்றும் மணல் வழக்குகளை மூடுவதற்கு உதவி செய்த அதே அதிகாரிகள் தானே இவர்கள், இந்த சரவணகுமார் லட்சுமி எல்லாம். அதெல்லாம் முடியாது சார், நான் கையெழுத்து போட மாட்டேன் சார், டாஸ்மாக் கேஸை க்ளோஸ் பண்ணுறதுக்குன்னு இந்த சரவணகுமார் சொல்லியிருப்பாரா? சொல்லாமல் கம்முனு கையெழுத்து தானே போட்டார். அவர் அங்கேயும் தொடர அனுமதிக்கிறீங்க. ஸோ இந்த உள்துறை செயலாளரையும் கண்காணித்து முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீங்கள் சொல்கிறத பார்த்தா சார், எப்படி அருண் அவர்களுக்கு ராஜலட்சுமி அவர்கள்ட்ட ஒரு கட்டிங் போச்சா, அதே போன்று மணிவாசம் அவர்களுக்கும் ஒரு கட்டிங் போயிருக்குமன்ற ஒரு சந்தேகம் வருது சார். எனக்கு அது குறித்து உறுதியான தகவல்கள் இல்லை என்பதால் அந்த தகவலை நான் என்டார்ஸ் பண்ண மாட்டேன். இருக்கிறதா இல்லையா என்பதை உங்கள் உளவுத்துறையை கண்டறிந்து சொல்லுங்கள். உள்துறை செயலாளருக்கு இன்ஸ்பெக்டர்கிட்ட என்ன பேச்சுன்றதை கண்டுபிடிக்க சொல்லுங்கள். முதல்ல எல்லா விவரமும் வெளியே வந்துவிடும். எப்போது இவர்கள் இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டது என்பதையும் விசாரிக்க சொல்லுங்கள். அதில் தான் சூட்சுமம் அடங்கி இருக்கிறது. அடுத்து அந்த பெட்ரோல் டீலர்ஸ் வந்து இந்த டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணியிருப்பாங்களே சார், அதை வச்சு காவல்துறை வந்து தொடர்ந்து வந்து துன்புறுத்துறாங்க அப்படின்னு வந்திருக்கு. எந்த மாதிரியான துன்புறுத்தலை சார் காவல்துறை பண்ணுறாங்க?
2 நாட்களுக்கு முன்பு என்று நினைவு, இந்த வங்கி கணக்கை வாடகைக்கு விடுபவர்கள் என்று ஒரு குரூப் இருக்குது தெரியும்ல. ஆமாம் சார், 200 பேருக்கு 300 பேருக்கு அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணாங்க. என்னென்னா மியூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு அமௌண்ட்டை போட்டு எடுத்துக்கிறேன், அதுக்காக உங்களுக்கு ஒரு 2000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றுவாங்க இந்த சைபர் ஃப்ராடில் பண்ணுறவங்க. அதாவது போகிற மாதிரி போட்டு அவங்களே எடுத்துக்குவாங்க ஃபுல்லாக காசு. அப்படி இல்லைப்பா. இப்போ நான் வந்து ஃபோன் பண்ணி மாலதியை ஸ்கேம் பண்ணிட்டேன். உங்களோட ஓடிபி கொடுங்க, ஏடிஎம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கேம் பண்ணிட்டேன். மாலதி வங்கியில் தான் பணம் வச்சுருப்பாங்க, நான் போய் மாலதியை வித்ட்ரா பண்ணி கொடுங்கலாம் வாங்க முடியாது இல்லை, ஃபோன்லேயே தானே ஸ்கேம் பண்ணுறேன். அப்போ மாலதியோட வங்கி கணக்கில் ஒரு 20 லட்ச ரூபா இருக்குது, அந்த 20 லட்ச ரூபா உடனே இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் என்று நான் சொல்லும்போது என் அக்கௌண்ட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நான் மாட்டிக்க மாட்டேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி நிதிஷ்னு ஒரு அக்கௌண்ட் வருங்க, அதுக்கு டக்குன்னு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே இவங்க உன் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 2 லட்ச ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. நீ எவனோ ஒருத்தன் உனக்கு 2 லட்ச ரூபா கொடுக்குறதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு 2 நாள் மாலதிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அப்போது உன் அக்கௌண்ட்டில் இருந்து பணத்தை நீ என் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பணும். அதுக்கு உன் அக்கௌண்ட்டை பயன்படுத்திக்கிறதுக்கு உனக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுப்பேன். ராஜா 2 லட்ச ரூபா வந்துச்சுங்க, அதில் இந்த 1,90,000 ரூபாய் இந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்புவேன். ஓ, இப்படி வந்து காசு வாங்கினவங்க தான் இப்போ ஜெயிலில் போய் உட்காந்துருக்காங்கல்ல. வேறு யார்? என்ன சார் 10,000 ரூபாய் காசு வந்துச்சு? ஆமாப்பா, அக்கௌண்ட்டை வாடகைக்கு விட்டவங்க அவங்க. நார்மலாக இவங்களெல்லாம் விட்னஸாக தான் எடுப்பாங்க, அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. பட் ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இதை ஒரு டிரைவாக காவல்துறை பண்ணியிருக்கிறாங்கன்ட்டு நான் புரிஞ்சுக்கிறேன். என்னென்னா எல்லாம் ஏழை மக்கள்ப்பா, கொஞ்சம் யோசிச்சு பாரு. அது வந்து இந்த வீடியோ பார்த்தேன் தொலைக்காட்சியில், எல்லாம் பார்க்க பாவமாக இருக்காங்க. இதை மாதிரி ஆட்களுடைய அக்கௌண்ட்ஸையே தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தா காவல்துறை வந்து இதை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப திணறிடுவாங்க சார். திணறிட்டாங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து தன்னுடைய அக்கௌண்ட்டை வாடகை கொடுத்து ஹெல்ப் பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பணத்தை ஸ்கேம் பண்ணுறவன் எந்த அக்கௌண்ட்டில் பணத்தை யுவர் ரைட். அதுக்காக தான் காவல்துறை இதை செய்திருக்கிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன். அந்த அடிப்படையில் எனக்கு பாவமாக தான் இருக்குது அவங்க மேலே. இருந்தாலும் அவங்க செஞ்சது குற்றம் தானே. அதனால் இந்த மாதிரி நாங்கள் அக்கௌண்ட்டை வாடகைக்கு விட்டவங்கள இத்தனை பேரை கைது பண்ணியிருக்கிறோன்றதை இதை ஒய்டாக பரவலாக செய்தியாக்கியதன் மூலம் இனிமேல் எவனாவது அக்கௌண்ட் இது மாதிரி வாடகை கேட்டானா கொடுத்தீங்கன்னா நீங்களும் ஜெயிலுக்கு போவீங்கன்றதை வந்து காவல்துறை உணர்த்த வேண்டும் என்பதற்காக இதை செய்திருக்கிறது என்று புரிந்து கொள்ளலாம். இதுபோல இந்த டிஜிட்டல் ஸ்கேமில் ஈடுபடுபவர்கள் சில பெட்ரோல் பங்குகளையும் பயன்படுத்தி இருக்கிறார். லாரிக்கோ இதுக்கோ போய் டீசல் பிடிச்சிக்கிறது, இது போன்ற வேலைகளை செய்திருக்கிறார்கள். இதன் காரணமாக அந்த பெட்ரோல் பங்கில் பணியாற்றுபவர்கள், பெட்ரோல் பங்கின் உரிமையாளர்களை விசாரிக்கிறேன் என்ற பெயரில் காலை 5 மணிக்கு வீட்டிலிருந்து அழைத்து சென்று இரவு 10 மணி வரை வைத்து விசாரிக்கிறார்கள். அண்ட் இதில் எங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று சந்தேகப்பட்டு ஒட்டுமொத்த வங்கி கணக்கையும் முடக்கி விடுகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் சொல்கிறார்கள். நாங்கள் ஒரு நாள் ஒட்டுமொத்தமாக பெட்ரோல் பங்கு மூட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர்களே என்ன சொல்கிறார்கள் என்றால், இப்போது அந்த டிரான்சாக்ஷனில் அல்லது அந்த வழக்கில் அந்த குற்றத்தில் 1 லட்சம் ரூபாய் சம்மந்தப்பட்டிருக்கிறது என்றால் அந்த 1 லட்சம் ரூபாயை காவல்துறை பிடித்து வைத்துக்கொள்ள சட்டத்தில் இடம் இருக்கிறது. அதை விட்டுட்டு எதுக்கு ஒட்டுமொத்தமாக வங்கி கணக்கை ஃப்ரீஸ் பண்ணுற, இப்படி நீங்கள் பண்ணுறதுனால எங்களது தொழில் முடங்கி போய் விடுகிறது என்று அவர்கள் அவங்களோட வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார்கள். கீழே எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, பெட்ரோலையே அவங்க கிரெடிட்டுக்கு வாங்கியிருக்கலாம், இது மாதிரி சிக்கல் இருக்குன்றதை அவங்க தெரிவிக்கிறாங்க. இந்த வேலையை காவல்துறை செய்திருக்கிறது. இப்போ இந்த புது கவர்மெண்ட் வந்து எவ்வளோ நாள் ஆகுது? 2 மாதம், 100 நாள் ஆக போகுது, 3 மாதம் ஆக போகுது. இன்று வரை 17 வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டதாகவே இருக்கிறது. இந்த மாதிரிலாம் ஏதோ டிரான்சாக்ஷன் பண்ணிலாம் ஒன்றும் இல்லை சார். ஒன்றும் இல்லை. வழக்கு பேசின வழக்கு இது கஞ்சா கேஸு. 17 வழக்கு வந்து கஞ்சா கேஸு. ரைட்டு. நான் கஞ்சா கடத்துனேனே வச்சுக்கங்கடா, எங்கள் அம்மா அக்கௌண்ட்டை எதுக்கிட்ட முடக்கி வச்சுருக்கீங்க? அது ஒரு லெட்டரில் முடக்கிட முடியும் சார் போலீஸுங்களால். நான் கேட்குறது பதில் சொல்லுப்பா. நான் தானே அக்யூஸ் இந்த கேஸில். நான் ஒரு வாதத்துக்கு சொல்கிறேன். ஆமாண்டா நான் கஞ்சா கடத்தினேன், எனக்கு தான் வேலை வச்சுக்கோங்க. எங்கள் அம்மா அக்கௌண்ட் எதுக்கு முடக்குறீங்க? வீட்டை எதுக்கு சீல் வச்சிங்க? இதைத்தான் பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் சொல்கிறாங்க. புரியுதா? இப்போ இந்த புது ஆட்சி வந்து 3 மாதம் ஆகுது இல்லை. இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு தெரிஞ்சு 4 வாட்டி பேசிட்டேன் நான். நல்ல அதிகாரிகளை நேராக சந்திக்க போனால் வாழைப்பழம் மாதிரி பேசுகிறாங்க. மகேஷ்குமார் அகர்வாலாக இருக்கட்டும், எந்த அதிகாரியானா இருக்கட்டும், வாழைப்பழம் மாதிரி பேசுகிறாங்க. பொய் வழக்குன்னு உங்களுக்குலாம் தெரியாது. நான் இந்த அதிகாரிகளை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், இது பொய் வழக்கு தானே? இல்லை இப்போ இந்த பணத்தை எடுத்துகிட்டு ஓடிடுவேன் நான் வெளிநாட்டுக்கு. அம்மாவே செத்து போச்சு. சீல் வச்சு அந்த வீட்டை திறந்து கொடுக்குறதுக்கு மதுரவாயில் தாசில்தாருக்கு லெட்டர் எழுதுனா நீங்கள் கோர்ட்டில் போய் ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வாங்க சார். கோர்ட்டில் ஆர்டர் போடுறதுக்கு உன்ட்ட எதுக்கே கேட்குறேன்? கோர்ட்டில் அப்போ ஆர்டர் போட்டால் உன்ட்ட பேச வேண்டிய தேவை என்ன எனக்கு? கோர்ட்டில் ஆர்டர் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக நீ திறந்து கொடுக்க போகிற. கோர்ட்டில் கேஸ் போட்டு தான் 2 வருஷமாக பெண்டிங்காக இருக்குது. அதுக்கு தானே உன்ட்ட கேட்குறது. இந்த லட்சணத்தில் தான் இந்த ஆட்சியிலும் அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்பதை முதல்வர் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன கேஸ் இருக்குது அப்படின்னு ஆர்டிஓ போட்டால் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் பாருங்க. எந்த ஆட்சியிலும் இந்த அதிகாரிகள் எருமை மாடுகளாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை முதல்வர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நல்லது செய்யணும்னு நினைச்சாலும் இந்த அதிகாரிகள் செய்ய விடாமல் தடுப்பதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுப்பார்கள். நல்ல தேனொழுக பேசுவார்கள். இங்கே இருக்கிற அத்தனை அதிகாரிகள் இதெல்லாம் பொய் வழக்குன்றது தெரியுமா தெரியாதா? அந்த வீடு உள்ள கஞ்சாயம் இல்லை, சரி கஞ்சாவே இருந்துச்சுனாலும் நீங்கள் சோதனை பண்ணி எடுத்துட்டீங்க.
இல்லையா? எடுத்துகிட்டு போயிட்டீங்க நீங்கள் சோதனை பண்ணி. அப்புறம் எதுக்கிட்ட சீல் வச்சுருக்கீங்க நீங்கள்? சார் அது மாதிரி நினச்சிக்க போகிறாங்க. ஃபுல்லாக போய் வீட்டுக்குள்ளே போயிட்டு செக் பண்ணிட்டாங்க. இருங்க மாலதி, நான் சொல்கிறேன். நான் ஒரு அவங்க லாஜிக் படியே கேட்குறேன். இங்கே வீட்டில் கஞ்சா வச்சுருக்கதா ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிட்டாலும் போய் சோதனை பண்ணி அந்த கஞ்சாவை எடுத்துட்டீங்க இல்லையா? போன ஆட்சியில் அவங்க நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா வீடுன்னு ஒன்று இல்லாமல் அலைய விடணும். அதுக்காக தான் ஒவ்வொரு இடத்துக்காக தொல்லை பண்ணது. நான் சொல்கிறேன், நான் இந்த மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த லாஜிக்கை சொல்கிறேன். போய் சோதனை பண்ணி எடுத்துட்டீங்க. எடுத்த பிறகு எதுக்கு சீல் வைக்கிறீங்க? அதான் எடுத்துட்டீங்கல்ல. இப்போ உள்ள ஏதோ போதைப் பொருள் இருக்குனாலும் அது எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அதனால் நாங்கள் சீல் வைக்கிறோம்னு சொல்லலாம். எடுத்துகிட்டு எதுக்கு சீல் வைக்கிறீங்க? எதுக்கு சீல் வைக்கிறீங்கன்னா மாலதி சொல்வது போல் வீடு இல்லாமல் தெரு தெருவாக அலைய வேண்டும். அதை மீறி வாடகை வீடு கொடுத்தா அங்கே சாக்கடை எள்ளி ஊற்றி அங்கேயும் குடியிருக்க விடாமல் செய்யணும். இதுக்கு தான் அதை பண்ணீங்க. இப்போ ஆட்சி மாறிடுச்சு. ஆட்சி மாறின பிறகு போய் நான் எங்கள் கடிதத்தையே கொடுத்துட்டேன். எங்கள் அம்மாவே செத்து போச்சு, அந்த வீட்டை திறந்து கொடு, எனக்கு சாவியை கொடுங்க என்று கேட்டால் 3 மாதமாக அலைக்கழித்து கொண்டிருந்தால் இப்போ இந்த பெட்ரோல் பங்குக்காரங்களெல்லாம் என்னென்ன பாடுபடுத்துவாங்க? வெயிட் பண்ணியா ஐயா வருவார். நிறைய பேர் இந்த பெட்ரோல் பங்க்கை வந்து மனைவி பேரில் நடத்துவாங்க இல்லையா? வர சொல்லு. அதைத்தான் அந்த செய்தியில் குறிப்பிட்டிருக்காங்க. அதிகாலையில் வந்து கூப்பிட்றாங்க. நானும் கூட போனேன். நைட்டு 10 மணி வரைக்கும் நான் உட்காந்துருக்கேங்க ஒரே ஒரு டிரான்சாக்ஷனுக்கு. இன்னொன்று ஒரு பிஸ்னஸ் அப்படி தானே சார் பண்ண முடியும்? எவனோ ஒருத்தன் பணம் போட்டதுக்கு அந்த பங்க் முதலாளிகள் என்ன பண்ண முடியும்? அதைத்தான் இவர்களும் கேட்கிறார்கள். இந்த டிரான்சாக்ஷன் இப்போ 1 லட்ச ரூபா டிரான்சாக்ஷன் தான், அந்த 1 லட்ச ரூபா அட்டாச் பண்ணிக்கிங்க சார்ன்றாங்க. எதுக்கு கணக்கையே முடக்கிறீங்க? இதை ஒரு வேலையாக காவல்துறை வைத்திருக்கு. ஏதோ ஒன்று கேட்டால் கோர்ட்டில் போய் பார்த்துங்க. நீதிமன்றத்தில் காலையில் வழக்கு தாக்கல் செய்தால் மதியம் விசாரணைக்கு வந்து மறுநாள் தீர்ப்பாக வருகிறது. நம்மள என்ன செந்தில் பாலாஜியா? நம்ம என்ன உதயநிதியா? அந்த மாதிரி செந்தில் பாலாஜி உதயநிதி என்று பெயர் வைத்திருந்தால் அரசே சொல்லும், ரிமாண்ட் செய்யும் யோசனை எங்களுக்கு இல்லை, விசாரிப்பதற்காக செங்கிப்பட்டிக்கு அழைத்து செல்கிறோம் என்று. ஸோ முதல்வர் இதில் எல்லாம் தலையிட்டு சரியான முறையில் இந்த அதிகாரிகள் நடந்து கொள்வதை உறுதி செய்ய வேண்டும். திரு புகாரி அவர்கள் ஏற்கனவே கைதாகி இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா யானைக்கவுனி போலீஸ் ஸ்டேஷனில் அவரை கஸ்டடி எடுத்திருக்காங்க சார். சரியாக விசாரிப்பாங்களா? எப்படி இருக்கும் சார் விசாரணை? என்னுடைய கவலை, புகாரியும் பாத்ரூமில் வழுக்கி விழுந்து கை கால் உடையுமா? வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் சார். வாய்ப்பு இல்லை. அப்போ புகாரி வழுக்கி விட மாட்டார்ல, மற்றவங்க மட்டும் ஏன் வழுக்கி விடுறான்? எப்படி உறுதியாக சொல்கிறீங்க புகாரி வழுக்கி விட மாட்டார்னு? செய்ய மாட்டாங்க இல்லையா? ஏன்னா புகாரியை பலரை வழுக்கி விட செய்திருப்பார். இப்போ புகாரி வழுக்கி விட மாட்டார் அல்லவா? ஏனென்றால் அவர்கள் ஜாதியை சேர்ந்தவர், அதனால் அவர் வழுக்கி விட மாட்டார். ஜாதினா காவல்துறை ஜாதி. புரியும் நேயர்களுக்கு. இது போல மற்றவர்களும் வழுக்கி விடக்கூடாது என்கிறேன். புரியுதா? ஒரு மோசமான ஒரு செயினை அறுத்திருப்பான், அதை சிசிடிவியில் நமக்கு பார்க்கும்போது இவனெல்லாம் கையை காலை உடைக்கணுன்ட்டு நம்ம எளிதாக கடந்து போயிடுவோம். அதை நம்ம என்கரேஜ் பண்ணோன்னா சங்கர் கையை உடைப்பாங்க, நிதிஷ் காலை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. புகாரியை எப்படி பார்த்துக்குவீங்க? நான் சொன்னேன் சார், சப் இன்ஸ்பெக்டர் அகஸ்டின் அவர் இதுக்கு முன்னாடி 4-5 பேர்த்த கையை உடச்சிருப்பார் போல. வந்து நான் போகிறேன், அன்றைக்கி கோர்ட்டுக்கு போகிறேன், அந்த அகஸ்டின் தான்ப்பா என் கையை உடச்சிது. இது போல் அகஸ்டின் என்றாவது சிக்கும்போது அகஸ்டின் கையை உடைத்தால் அது எப்படி வலிக்கும் என்பது அகஸ்டினுக்கு தெரியும். காவல்துறை இது போல் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் மெத்தட்ஸ் எல்லாம் பயன்படுத்துவதை காவல்துறை உயரதிகாரிகளும் அனுமதிக்கக்கூடாது, அரசும் அனுமதிக்கக்கூடாது. அதற்கு தேவையான உத்தரவுகளை முதல்வர் ஸ்ட்ரிக்டாக பிறப்பிக்க வேண்டும். ஸோ அடுத்ததாக புதிய தலைமை செயலம் அமைக்கலாம்னு சொல்லிட்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு பக்கம்லாம் இடம் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் வீட்டு பக்கத்துலேயே தலைமை செயலம் கட்டலாம்னு சொல்லிட்டு திட்டமிட்டுருக்கதான் இன்றைக்கி செய்தி வந்திருக்கு. இது வந்து பனையூரில் சார், பட்டினப்பாக்கம்னு சொல்கிறாங்க. அங்கே ஒரு வீடு வச்சுருக்காருமா, 425 கோடி சொத்து வச்சுருக்காரு, அங்கேயும் இங்கேயும் ஒரு வீடு வச்சுக்கிறாரு. அந்த வந்திருக்கக்கூடிய செய்தியே எனக்கு வருத்தம் அளிப்பதாக இருந்தது. வீட்டுக்கு அருகே புதிய தலைமைச் செயலகம், முதல்வர் ஆசையை நிறைவேற்ற அதிகாரிகள் தீவிரம். அது என்னென்னா, புதிய தலைமைச் செயலகம் அவசியம். இங்கே இட நெருக்கடி. இந்த 100-300 ஆண்டுகள் பழமையான கட்டிடம். முதல்வருக்கே அவரோட அறை பிடிக்காம தான் நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு செல்கிறார். அப்படி இருக்கையில் தலைமைச் செயலக ஊழியர்கள் நலன் கருதியும் பொதுமக்களின் நலன் கருதியும் நல்ல இடமாக பாருங்கள் என்று ஏற்கனவே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருந்த அந்த ஆலோசனையை நாம் விரிவாக பேசியிருந்தோம். பழைய கோயம்பேடு பேருந்து நிலையம், தீவுத்திடல், கிண்டி ரேஸ் கோர்ஸு அண்டு திருமழிசை உள்ளிட்ட 4 இடங்கள் பரிந்துரை செய்யப்பட்டிருந்தன. அதெல்லாம் பரிசீலனையில் இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். அந்த தீவுத்திடலில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை எல்லாம் அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளேட்டில் செய்தி வந்திருந்த அன்றே நாம் விவாதித்தோம். அதில் இந்த தினமலர் செய்தியில் இருப்பது தான் எனக்கு வினோதமாக இருக்கிறது. முதல்வருக்கு கடற்கரையை பார்க்க பிடிக்கும். உண்மையாகவும் இருக்கலாம், உண்மையாக இருந்த போதேன்ற அச்சத்தில் தான் நான் இதை பதிவு செய்கிறேன். முதல்வருக்கு ஆசையை அதை நிறைவேற்றணும்னா முதல்வருக்கு இந்த 10வது மாடியில் அந்த கட்டடத்துக்குள்ள போகணுன்ட்டு நீங்கள் ஆசைப்படுறீங்க. அதில் முதல்வருக்காக புது அலுவலகம் ஏற்பாடு பண்ணுறீங்க, பண்ணுங்கள், இதில் ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் ஒரு புதிய கட்டிடத்தை, தலைமைச் செயலகத்தை பட்டினப்பாக்கத்தில் இப்போதைய முதல்வரது விருப்பத்திற்காக உருவாக்குவது என்பது ஏற்கனவே ஓமந்தூரார் கட்டிடத்தை தலைமைச் செயலகமாக கருணாநிதியின் விருப்பத்திற்கு ஏற்ப திமுக கட்டியதற்கும் இதற்கும் வேறுபாடு இல்லை.
நல்ல இடமா பார்த்து தேர்ந்தெடுங்க. திருமழிசை இப்போது நல்ல இடம் என்றால் அதை தேர்ந்தெடுங்கள். கோயம்பேடு வந்து நல்ல இடம்தான், ஆனால் போக்குவரத்து நெருக்கடி என்பதால் அது சரியாக இருக்காது என்று சொல்கிறார்கள். இல்லை சி வியூவில் எதிர்பார்க்குறாங்க போல இருக்கு. இடம் இருக்கா சார் அங்கே? வெறும் 17 ஏக்கர் தான் இருக்க மாதிரி இருக்கு. இன்னொன்று, ஏற்கனவே பட்டினப்பாக்கம் இட நெருக்கடி இருக்கக்கூடிய இடம். பட்டினப்பாக்கத்தில் அந்த இட நெருக்கடி தலைமைச் செயலகம் அந்த சாலையில் இருப்பதனால் ஏற்படக்கூடிய இட நெருக்கடி. அமைச்சர் பெருமக்கள் அசம்பிளி நடக்கிற காலத்தில் அந்த ரோடே ஒன்வே ஆகிடும். அந்த பக்கம் போனால் தெரியும், அந்த சாந்தோம் சர்ச் இருக்கக்கூடிய அந்த சாலை ஒன்வே லூப் ரோட்டில், மெரினா லூப் ரோட்டில் தான் வாகனங்களை இப்போதும் திருப்பி விடுகிறார்கள். அப்படி இருக்கும்போது பட்டினப்பாக்கத்தில் இங்கே செக்ரட்டரியேட்டை கொண்டு போனீங்கன்னா எப்படி இப்போ ஒரு இட நெருக்கடி ஏற்படும்? ஸோ புதிய தலைமைச் செயலகம் வர வேண்டும் என்பது நமது விருப்பமும் மக்கள் விருப்பமும் ஆகும். அந்த தலைமைச் செயலகம் மக்களின் வசதிக்கேற்ப உருவாக வேண்டும். முதல்வரின் வியூவுக்கேற்ப உருவாக்க கூடாது. முதல்வர் விரும்புகிறார் என்பதற்காக முதல்வரே சொல்லாவிட்டாலும் இந்த அதிக பிரசங்கி அதிகாரிகள் இது போன்ற வேலைகளை செய்வார்கள் என்ற அச்சத்தில் தான் நான் இதை பதிவு செய்கிறேன். சிஎம்க்கு, ஏன்னா இவங்களாம் முடிவு பண்ணுவாங்க. சிஎம் சொல்லியிருக்க மாட்டார். 10வது மாடிக்கு போகிறாரு, 10வது மாடிலேருந்து பார்த்தா பீச் வியூ தெரியுது, ரைட்டு. அப்போ பீச்சில் வேற எங்கே இடம் இருக்குது? இவங்களா பண்ணுவாங்க பார்த்தலாம். அப்படியே முதலமைச்சர் கவரணுன்றதுக்காக. அது மாதிரி ரிவார்டு கிடைக்குமாங்க சார் அதிகாரிகள் இது மாதிரி பண்ணி கொடுத்தாங்க? முதல்வருக்கு இது தெரியாது. ஸோ என்ன நினைப்பா, இவங்களா போய் சொல்லுவாங்க சார் அங்கே போனோன்னா நல்லா இருக்கும்ன உடனே சிஎம் என்ன நினச்சிப்பாருன்னா, ஒருவேளை இருக்கிறதுல இதான் பெஸ்ட் பிளேஸ் போல இருக்குது அப்படின்ட்டு சாய்குமாரை கூப்பிட்டு கேட்டார்னா, ஓகே நமக்கு என்ன, எனக்கு 6 மாதம் எக்ஸ்டென்ஷன் இருக்குது, அது வரைக்கும் ஏன் போல போடனா போதும். ஸோ யாருமே இதை சுட்டி காட்ட மாட்டாங்க. ஐஜி இன்டெலிஜென்ஸ் இதில் எப்படி தலையிட்டு கருத்து சொல்ல முடியும்? ஸோ யாருமே தலையிடாமல் செக்ரட்டரியேட்டுக்கான பூஜையெல்லாம் போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி எதுவும் நடந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் நல்ல இடமா பார்த்து கட்டுங்கன்னு சொல்கிறோம். திருமழிசைலாம் சிட்டிக்கு அவுட்டரில் இருக்குது. அதுவே ஒரு மாபெரும் நகரமாக உருவாகிவிடும். அது ஒரு பெரும் நகரமாக உருவாகிவிட்டால் சென்னையில் இந்த நெரிசல் குறைந்துவிடும். அப்படி தான் விஷுவலைஸ் பண்ணி பிளான் பண்ணணும். மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்பையின் நெருக்கடியை குறைப்பதற்காக உருவாக்கப்பட்ட நவி மும்பாய் நகரம் இன்று மும்பைக்கு நிகரான நகரமாக உருமாறிவிட்டது. ஐயா ராமதாஸ் அவர்கள் இது போன்ற யோசனைகளை எல்லாம் அடிக்கடி சொல்லி அதனுடைய நீட்சியாகத்தான் திருச்சியை தலைமையாக கொண்டு 2வது தலைநகரை உருவாக்குங்கள் என்றெல்லாம் ஆலோசனை தெரிவித்தால் அந்த மாதிரி விஷனோட பிளான் பண்ணணும். இன்னைக்கு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு அசோக் வர்தன் ஷெட்டி அவர்கள் எல்லாம் அர்பன் பிளானிங்கில் எக்ஸ்பர்ட். ஓகேவா? திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மேயராக இருந்த காலத்தில் ஸ்டாலின் கொண்டு வந்த அத்தனை திட்டங்களையும் வடிவமைத்தவர் ஷெட்டி தான். ஸோ அவர் மற்றும் அவர் போல மேலும் பல அர்பன் பிளானிங் வல்லுநர்கள் இருக்கிறார்கள். அவர்கள்ட்டெல்லாம் ஆலோசித்து முடிவெடுங்க. இந்த மாதிரி சில லகுடபாண்டி அதிகாரிகள் முதல்வருக்கு சிவியை பிடிக்கும் போல இருக்குது, புறா அந்த பட்டினப்பாக்கம் ஃபிஷ் மார்க்கெட்டை ஆரம்பிச்சிட போறீங்கன்ற இந்த அச்சத்தை தான் இந்த தினமலர் செய்தியின் ஊடாக நான் உணர்ந்தேன், அதை பதிவு செய்கிறேன். சார் அடுத்ததாக நேற்று சி.வி. சண்முகம் அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தார் சார். நான் பொதுவாக பார்ப்பேன் ப்ரெஸ் மீட்லாம், அந்த நேரம் கண்ட மணிக்கு திட்டிவிட்டு போவார். ஆனால் நேற்று உண்மையில் இன்டெலிஜென்ட்டாக பேசியிருந்தார் சார். அவர் சொன்னதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா சார், அக்னி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும். அக்னி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் முன்னாடி பேட்டி கொடுத்தப்ப சொல்லியிருந்தாரு, 47 தொகுதியில் வந்து அதிமுக ஜெயிச்சுச்சுன்னா அது வந்து எடப்பாடி பழனிசாமி அவரோட சொந்த செல்வாக்குனால தான் வந்து ஜெயிச்சிச்சு. யூ மீன் மின்சார கண்ணா? ஓகே ஓகே, கண்டினியூ. எடப்பாடி பழனிசாமி சொந்த செல்வாக்குனால தான் ஜெயிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கு இவர் கேட்டிருக்காரு, சரிப்பா நீங்கள் சொல்கிறபடியே வரேன், 47 தொகுதி அவர் சொந்த செல்வாக்குனால தான் ஜெயிச்சாரு, இப்போ மிச்சருக்கு 181 தொகுதியில் அவர் செல்வாக்கு இல்லையா? அவர் செல்வாக்கு இல்லாத தலைவரா? நியாயமான விஷயம் தானே. அது போக சில பட்டியல்களை அடுக்கினார் சிவிஎஸ். வடக்கில் எத்தனை தொகுதியில் ஜெயித்தோம், சவுத்தில் எத்தனை தொகுதியில் ஜெயித்தோம், டெல்டாவில் எத்தனை தொகுதியில் ஜெயித்தோம், இதெல்லாம் கணக்கு போட்டு இந்த கள்ளக்குறிச்சி இங்கெல்லாம் அதிமுக வெற்றி பெற்றதுக்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி. ஓகேவா? அப்போது பாட்டாளி மக்கள் கட்சியோடு சேர்ந்து வெற்றி பெற்ற இந்த தொகுதியை கழிச்சிருங்க. சவுத்தில் 1-2 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது, இந்த காமராஜோட வெற்றி, இதெல்லாம் சேர்த்து அந்த தொகுதிகளில் நாம் வெற்றி பெற்றதற்கு காரணம் அமமுகவுடன் ஏற்படுத்திய கூட்டணி, அதையும் கழிச்சிருங்க. உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமியின் செல்வாக்கில் வெற்றி பெற்ற தொகுதிகள் என்று எடுத்துக்கொண்டால் வெறும் 13 தொகுதிகள். சேலத்தில் ஜெயிச்சதை ஒரு மாபெரும் வெற்றியாக கொண்டாடும் தலைவன் என்ன தலைவன்? 2017 இந்த கட்சி உங்களிடம் ஒப்படைக்கப்படும் போது 134 எம்எல்ஏக்கள், மாநிலங்களவையோடு சேர்த்து 50 எம்பிக்கள். அதற்கு பிறகு 2021 சட்டப்பேரவை தேர்தலில் எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 66ஆக குறைந்தது. 2026 47ஆக குறைந்து அது இப்போது 41ஆக மாறிவிட்டது. நீங்கள் தலைமை பொறுப்பை ஏற்ற பிறகு இந்த கட்சி என்ன வளர்ச்சி அடைந்தது என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். எத்தகைய தலைவராக இருந்தாலும்
ஒரு பெரும் தோல்வியை சந்தித்தால் சுய பரிசோதனை செய்ய வேண்டும், ஆலோசனை செய்ய வேண்டும். 19 மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தோல்வியடைந்த பிறகு அப்போது அதன் தலைவராக இருந்த ராகுல் காந்தி அந்த தலைவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இன்று வரை அந்த பதவியை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் ராஜினாமா பண்ணலாம் உங்களை சொல்லலை, என்ன தோல்வி காரணம்ன்றதை உட்காந்து விவாதிப்போம். ஆலோசனை பண்ணுங்கன்னு தான் உங்ககிட்ட கேட்குறோம். இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? உண்மையிலே என்னோட அறிவை நினச்சி எனக்கு அவமானமாக இருக்குது தம்பி. இப்படிப்பட்ட பலவீனமான ஒரு கவுன்சிலர் பதவிக்கு கூட தகுதி இல்லாத ஆளை நம்பி ஏமாந்து விட்டேனே என்று என்னுடைய அறிவை நினைத்து எனக்கு அவமானமாக இருக்கிறது. ஒரு லீடர் குறைந்தபட்சம் சண்டை போடும்போது நேராவது வந்து ஃபேஸ் பண்ணுயா. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஒரு முட்டாளை அனுப்பி பேச விட்டுக்கிட்டு இருக்க. அனுப்பிவிட்டா அப்படி மின்னலை விழுங்கி மின்சாரத்தை தான் வைப்போம். இது எவ்வளோ பெரிய கோழத்தனம் தெரியுமா தம்பி? அசிங்கமாக இருக்குது எனக்கு. ஒரு சிவி சண்முகம் எடப்பாடி பழனிசாமி பார்த்து கேள்வி கேட்குறாரு. அந்த பழைய ப்ரெஸ் மீட்டில் சொன்னார், நான் என் மகனை கூட்டின்னு வந்து சத்தியம் பண்ணுறேன், நீ உன் பிள்ளைய கூட்டின்னு வந்து சத்தியம் பண்ணுறியான்னு கேட்டார். ஏன்னா ஒரு புள்ள தான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணது. நேற்று அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சொல்கிறாரு, நான் வேணா சத்தியம் பண்ணுறேன்ட்டு. யோ உன்ட்ட யாரையா கேட்டா? நீ யாரையா நீ மோல? சரி, அப்படியே இருந்தாலும் அக்னி கிருஷ்ணமூர்த்தி எப்படி போய் சத்தியம் பண்ணுவாரு? அவர் தான் மின்னலை விழுகிற ஆளாச்சு. அவர் லைன்மேனி. அவர் தான் அந்த கரண்ட் இணைப்புலாம் கொடுக்குறாரு, இந்த மின்சாரத்தை கொப்பிடுகிறார்ல. இப்படி சிவி சண்முகம் அவர்கள் இப்படி சத்தியம் வாங்குறப்ப அவர் அப்படி கருகிடுவார். சிவி சண்முகம் மின்சாரம் எடுத்துட்டு என்ன கை ஒட்டவே மாட்டேங்குதுன்னு வடிவேல அதான் எங்க என்னடா இவ்வளவு லெங்தா இருக்கு. இந்த பாருங்க, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க சிவி சண்முகம் பேசுறத. அவர் அடிக்கடி வார்த்தைகளை தவற விடுவது இதனால்தான். மனசில் நினைக்கிறத அப்படியே வார்த்தையா வந்துடும் அவருக்கு. ஓகே, அவர் சொல்றாரு திருமாவளவனை முதல்வராக்கிறதுக்கு திமுக கிட்ட இவங்க தான் ஆதரவு கேட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆமா, நான் கேட்டேன். நான் இன்னைக்கு சொல்லியே அன்னைக்கே சொன்னேனே, இதை நான் கேட்டேன். நீ அதுக்கு முன்னாடி சிஎம் அவருக்கு திமுக கிட்ட பேசுனியா இல்லையா? அதுக்கு பதில் சொல்லு. அண்ட் நேற்று ப்ரெஸ் மீட்டில் சிபிஎம்மின் தேசிய செயலாளர் பரதன் அவர் தவறாக சொல்லிட்டார். எம்ஏ பேபி மறுத்தது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலர் எம்ஏ பேபி டெல்லியிலேருந்து பேட்டி கொடுக்குறாரு, நாங்கள் இதுக்கு ஒத்துக்க மாட்டோம்னு. அதற்கு பிறகு சண்முகம் பேட்டி அளிக்கிறார். அப்போதான் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுது, ஐயோ நம்ம சிஎம் ஆக முடியாது போல இருக்கே என்று. அப்புறம் தான் இப்படி ஒரு ஐடியாவை சிவி சண்முகம் அவர்களுக்கு தராங்க. இது சிவி சண்முகம், வேலுமணி எல்லோரும் சேர்ந்து அப்போது தான் சரிண்ணே இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க. நம்ம இந்த சிபிஎம் அண்டு சிபிஐயை செக்மேட் பண்ணுவோன்றாங்க. நமக்கு இப்போ பவர் வேணும். 5 வருஷமாக பவரில் இல்லாமல் கட்சி சோர்ந்து போயிருக்கு, தொடர் தோல்வி. பவர் கிடைச்சா கட்சி ரிவைவ் ஆகிடும். ஆனால் திமுகவோட சேர்ந்து கூட்டணி அமைச்சு நம்ம சேர்றதுன்றது இயற்கை விதிக்கு முரணானது. எல்லாரும் யூஸ் பண்ண வேர்டு அம்மா ஆவி மன்னிக்காது. அதனால் மக்களும் ஏற்றுக்க மாட்டாங்க. எல்லாரும் சொன்னாங்க, ஜனங்க கல்லெடுத்து அடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க சில பேர். என்னண்ணே எப்படிண்ணே 8 சீட்டு வாங்கிட்டு ஒருத்தனை எதிர்கட்சியில் உட்கார வச்சுட்டு நம்ம எதிரிங்க 2 பேரும் குலவிக்கிட்டு இருந்தோன்னா ஜனங்க கல்லெல்லாம் எடுத்து அடிப்பாங்கண்ணே. சரி, அப்போது என்ன செய்யலாம் என்று யோசனை வரும்போது தான் அண்ணே இதை பண்ணலான்னு சொல்லும்போது தான் இதுக்கு எல்லாரும் ஏற்பு சொல்றாங்க. திருமாவளவன் முதல்வாக்கத்தில் எங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லைன்னு சண்முகம் சொல்லியிருப்பாரு, வீரபாண்டியன் சொல்லியிருப்பாரு. மக்கள் மத்தியிலையும் அது ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தாது சார்? பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்காது. நீங்க சும்மா அப்பவும் ஆண்ட்ராய்டு ப்ராப்ளம் வந்திருக்குன்றேன். நீங்கள் என்னதான் தலித் முதல்வர்லாம் நீங்க சொன்னாலும் திமுக ஆட்சி தானேமா அது. எப்படிமா கரங்க வைப்பீங்க? இன்னைக்கே எவ்வளோ நெருடெல்லாம் நாம பார்க்குறோம், மக்களும் பார்க்குறாங்க. இன்னைக்கு நேரடி கூட்டணி இல்லை என்றாலும் கொஞ்சம் குழவை கொண்டு தானே இருக்கிறார்கள். டீலிமிட்டேஷன் பில்லு வரட்டும், இவங்க 2 பேரோட சாயமும் வெளுக்க போகுது. ஸோ இதைத்தான் நேற்று சிவி சண்முகம் பேசினார். இது போல் நேரடியாக வந்து இந்த பிரச்சனையை எதிர்கொள்ளும் துணிச்சல் கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு துளியும் இல்லைன்றதுதான் எனக்கு இந்த ஆளை நினைச்ச அவமானமா இருக்கு. ரொம்ப சுயநலமா இருக்காரு சார். கோழமா? சுயநலம்ன்றதை கூட மன்னிச்சிடலாமா? அது ஒரு அரசியல்வாதிக்கு கொஞ்சோண்டு சுயநலம் இருக்கணும். சுயநலம் எங்க இருக்கணும்னா, என் பார்ட்டியை சேர்ந்தவங்களை எல்லாரையும் காப்பாற்றி நான் வந்து கரையேற்றிடுவேன் அப்படின்னா அதுதான் அனைவருக்குமான சுயநலமா இருக்கணும். இவருக்கு வந்து தனக்கும் தன் பிள்ளைக்குமான சுயநலமா இருக்கிறது தான் சிக்கல். இவருக்கும் ஸ்டாலினுக்கும் என்ன வித்தியாசம்? அவர் கூட நான் மேலானவர் நினைக்கிறேன் சார். இந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்றாரு சார். ஆமா, அது உண்மையிலே ஒரு எதிர்கட்சியாக வந்த பிறகு கூட இந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்றாரு. இதால எப்போ பாரு 47 சீட்டு ஜெயிச்சிருக்கோம், சேலத்தில் வின் பண்ணியிருக்கோம். அதுவும் ஆப்போனண்ட்டை தூக்கிட்டு நீங்க ஜெயிச்சிங்க சார். அதுக்கு சிவி சண்முகம் அவர் சொல்லிருக்காரு, உங்களுக்கு தான் அவ்வளோ செல்வாக்கு இருக்கே, 2024 நாடாளுமன்ற தேர்தல் எதுக்கு சொந்த தொகுதியிலே தோத்தீங்க? உண்மைதானே அது சொல்லிட்டு அது அந்த பூத்து கணக்கு சொன்னார் பார்த்தியா? எடப்பாடி பூத்தில் எத்தனை ஓட்டு விழுந்துச்சு உனக்கு, உன் சொந்த செல்வாக்கு என்னன்றது அப்போ பார்க்கலான்னு கேட்குறாரு. அவர் கேட்குறது நியாயம் தானே? உன் சொந்த செல்வாக்கு தானே. உண்மையிலேயே உன் சொந்த செல்வாக்குன்னா அதிமுக தனித்து போட்டிட்டதுப்பா 24 இல்லையா? 2 எம்பி சீட்டாவது ஜெயிச்சிருக்கணும்ல நீ.
அக்ரி கிருஷ்ணமூர்த்திலாம் ஒரு ஆளுன்னு அந்த ஆளை முன்னாடி தள்ளி விட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்குன்னா இதெல்லாம் என்ன ஜென்மம்? யோசித்து பார்த்தால் வரும் தகவல்கள் அப்படியே மனதை வேதனைப்பட வைக்கிறது. மாசம் ஏவா வேலுகிட்ட இருந்து ஒரு 7 கோடி போயிருக்குப்பா எடப்பாடிக்கு. பணம் 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 என்று பணத்தை தவிர எதை பற்றியும் கவலை இல்லை. அந்த ஒரு வேலுமணியன் அத்த விஸ்வநாதன் எழுதியிருந்தாங்களே, அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வருதுங்க, அடுத்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் 5 வருஷம் இருக்கு, உள்ளாட்சி தேர்தல் வருது, அதுல தோத்தோன்னா கட்சி காணாம போயிடும். கரெக்டா அவங்க கேஜ் பண்றாங்க. கவுன்சிலரா கூட ஆக முடியலன்னா நான் அதிமுக கரவேட்டி கட்டிட்டு எதுக்கு நீங்க வெளியில வரணும் சொல்லுங்க? ஏன் எல்லாரும் ஓடுறாங்க? அட்லீஸ்ட் உள்ளாட்சியிலேயாவது நான் ஏதாவது ஒரு பதவி வாங்கிடணும். கரெக்டா? அதுக்கு தானே போறாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு வழிவகை செய்ய முடிகிறதா பழனிசாமியால்? இருக்குதுல, அதுவும் எதற்குமே லாய்க்கு இல்லாத ஒரு நபர் இருப்பார் அல்லவா, அந்த நபரின் பின்னால் ஒளிந்து கொள்ளும் நபர் எவ்வளவு கோழையாக மோசமான நபராக இருப்பார். நேரடியாக அட்லீஸ்ட் மைக்கை பிடிச்சி சிவி சண்முகம் சொல்றதெல்லாம் பொய்யுங்கன்னு சொன்னா கூட நான் இவரை கொஞ்சமாவது மதிப்பேன். அங்கேயே அதே அசம்பிளி வெளியில தானே பேசுறாரு சிவி சண்முகம். இந்த எல்லா தகவலையும் தான் உங்களுக்கு கூட ஒரு ராஜா கொடுக்குறாருல்ல, வெளியில வந்து சிவி சண்முகம் பேசுறது பூரா தப்புங்க, அப்படி ஒரு சம்பவம் நடக்கலைங்க, ஏன் நீங்க பேச மாட்டீங்க? அக்ரி கிருஷ்ணமூர்த்தினா உங்களுக்கு மவுத் பீஸா? தன் மேல கான்ஃபிடென்ட் இல்லாதனால சார், அந்த கட்சியில யாரெல்லாம் இவருக்கு பின்னாடி நின்று செலவு பண்ணி இவரை நம்பி இருந்தாங்களோ அவங்க எல்லாரையுமே முட்டுச்சந்தில நிறுத்திட்டாங்க. தன்னம்பிக்கை இல்லாத மனிதன் எப்படி தலைவனாக முடியும்? எப்படி தலைவனாக முடியும்? எல்லாரையும் பார்த்து பயந்து இன்செக்யூரா இருக்கிற ஒரு நபர் என்னைக்கே லீடர் ஆக முடியும்? ஆனா அவர்கிட்ட உண்மையில் நீங்க சொல்றதே வியப்பா இருக்கு. தன்னம்பிக்கையிலாம் சொல்லாதீங்க சார், தானே நம்பிக்கிறாரு. அடுத்து நம்ம தாங்க முதலமைச்சர் அப்படி சொல்லி தானே சார் எல்லாத்தையும் ஏமாத்தினாரு. இல்ல அவர் ரொம்ப கிளியரா இருந்திருக்காரு சார். இந்த பணம் நம்மளுக்கு போதும் அப்படின்ற மாதிரி கிளியரா இருந்துட்டாரு. பணம் போதும் எப்படி இல்லைனாலும் திமுக ஆட்சிக்கு வந்து திருப்பி மாசம் மாமூல் வரப்போகுது. வேற என்ன? அந்த கட்டடம் கட்டுற தம்பி கூட சேர்ந்து தொழில்களில் பண்ணிட்டு கான்ட்ராக்டர்களுக்கு வட்டிக்கு பணத்தை கொடுத்துட்டு பொழப்பு நிம்மதியா ஓடும். இல்ல இன்னொன்னு, மக்களுக்கு அதிமுக திமுக விட்டா வேற தலையெழுத்து இல்லைன்னு இல்லைன்னு அவர் நினைத்தாரு. நானே அப்படிப்பட்ட தவறான எண்ணத்தில் இருந்தவன் தான், ஒப்புக்கொள்கிறேன். டிஎம்கே ஏடிஎம்கேக்கு இன்னைக்கு மாற்று இல்லைன்ட்டு நான் எலெக்ஷன் ரிசல்ட் வரைக்கும் நான் நம்பினேன். அதனால தானே இப்போ அதிமுக ஆதரிச்சோம். என்ன இவர்கள்லாம் புனிதர்களா, ஏசுநாதர்களா அந்த கட்சியில் இருக்கவங்கலாம் தெரியாதவங்களுக்கு? ஆனால் ஹி வாஸ் நெவர் அ லீடர் மெட்டீரியல். அந்த அம்மா ஏன் இவர்களை எல்லாம் காலில் விழ வைத்து ரசித்தார்கள் என்பதை நான் இப்போது புரிந்து கொள்கிறேன். நோபடி இஸ் எ லீடர். ஒரு லீடராக இருக்க ஒரு குறைஞ்சது வந்து சண்டை போடணும் இல்லை? நீ குறைந்தபட்சம் உன் கட்சிக்காரன் கூட இருந்தாலும் பரவாயில்ல, சண்டை போடு. இப்படி மானங்கிட்டத்தனமா பேசுறாங்களே வந்து இல்லையா, சண்டை போடுங்க. போய் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு அவங்க வைக்கிற குற்றச்சாட்டுகள்லாம் எல்லாத்துக்கும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி விட்டு பதில் சொல்ல வச்சு நேற்று ஒரு சண்முகம் ப்ரெஸ் மீட்டில் சொன்னார், கவனிச்சியா? அந்த ப்ரெஸ் மீட்லேயே எப்படி அண்ணே ரைட் நான் நல்லது நான் சொல்லிடுறேன் ஃபோனை பேசிக்கிட்டே பதில் சொல்கிறாருன்னா அப்போ எப்படிப்பட்ட கோழை! இப்படிப்பட்ட கோழைகள் எல்லாம் மீண்டும் முதல்வராகி விடக்கூடாது என்பதற்காகத்தான் காலம் தாவேகவே வெல்ல வைத்திருக்கு. ஸோ இவர் ஒரு தகுதியற்ற நபர் என்பதால் தான் காலம் இவரை மீண்டும் அரியணை ஏற்றவில்லை. அந்த பதவிக்கு தகுதி இல்லாதவர். ஒரு விபத்தில் முதல்வரானதால் இவர் தலைவனாகிவிட மாட்டார் என்பதால் தான் காலம் இவரை மீண்டும் அரியணை ஏற்றவில்லை. குறைஞ்சது லீடர் மெட்டீரியலாக இருந்தார்னா இன்னைக்கு லீடர் மாதிரி சண்டை போடணுங்க. நீங்க அப்படி எந்த விதமான தகுதியும் இல்லாததன் காரணமாகத்தான் இந்த பிரச்சனை நீங்கள் நீட்டித்துக் கொண்டிருக்கிறீர்கள். போதும் திரு சிவி சண்முகம் அவர்களும் திரு வேலுமணி அவர்களும் வைக்கக்கூடிய கோரிக்கை, நீ ராஜினாமா பண்ணுன்றது இல்லை, நீ பொதுச் செயலாளராக இருந்துக்க, எல்லாரையும் சேர்த்துங்க. 96 ஒரு மாபெரும் தோல்விக்கு பிறகு செல்வி ஜெயலலிதா அத்தனை பேரையும் அரவணைத்தார். பிரிந்து போனவர்கள் அத்தனை பேரையும் ஒன்றாக மீண்டும் கட்சியில் இணைத்தார். அதே போன்று சார் 1996 அந்த தேர்தலில் தோத்தப்ப இதற்கு இந்த தோல்விக்கு முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. விரிவாக ஒரு அறிக்கையை வெளியிட்டார் செல்வி ஜெயலலிதா. இந்த தோல்விக்கு நான் தான் காரணம், நான் செய்த தவறுகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சேர்த்து திருப்பி ஜெயிச்சே ஆகணும்னு வேலை செஞ்சாங்க. ஜெயிச்சே ஆகணும்னு வெறி பிடிச்ச மாதிரி வேலை செஞ்சு அதற்கு அடுத்து 2 ஆண்டுகளில் வந்த தேர்தலில் நான் தான் ஃபீனிக்ஸ் பறவை என்பதை நிரூபித்தார். நான் மீண்டும் மீண்டும் எங்கே கேட்டாலும் சொல்லுவேன், 96 ஜெயலலிதாவோட தோல்வியை பார்த்துட்டு அப்போ இவ்வளோ அரசியல் தெரியாதில்ல எனக்கு, இதோட இந்த கட்சி காலி, இதோட இந்த அம்மா காலின்னு நினச்சேன். 98 மக்களவை தேர்தல் வந்தபோது கடுமையாக உழைத்து 18 சீட்டில் ஜெயிச்சப்போ எனக்கு அரசியல் தெரியாததால் அப்படியே வியப்பாக பார்த்தேன். என்ன இந்த அம்மா கதை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சா என்ன 18 சீட்டு ஜெயிச்சிருச்சு. திருப்பி 99 ஒரே வருஷத்தில் தேர்தல். அதற்கு பிறகு 2001 ஆச்சு. அதில் 98 99 ஏதோ ஃப்ளூக்கில் அடிச்சிருப்பாங்க. 2001 வாய்ப்பே இல்லைன்னா ஷி ட்ரவுன்ஸ் டிஎம்கே, ஷி ட்ரவுன்ஸ் கருணாநிதி. இப்படி ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணாங்க. அலையன்ஸுக்கு எங்கே மற்ற கட்சிகள் வராமல் போய்விட போகிறது என்று ஒவ்வொரு கட்சி தலைவரின் வீட்டுக்கும் சென்றார். மூப்பனாரோட ஆபீஸு இப்படி செங்குத்தாக இருக்குமா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். அப்பவும் ஒபீஸு இந்த அம்மா படியேறினாங்களாம். ஏனென்றால் 96 ஜி.கே. மூப்பனார்
காங்கிரஸ் கட்சியை உடைத்து ஜெயலலிதாவுக்கு எதிராக கூட்டணி அமைத்தவர். அந்த மூப்பனாரை கூப்பிடணும். போன உடனே எவ்ரிபடி மூட். அந்த போயிட்டு திமுக கூட்டணி வைக்க கட்சியே இல்லைப்பா, ஜெயிச்சு வந்து உட்கார்ந்து தூக்கி உள்ள வச்சுச்சியா கருணாநிதியை. அந்த வெறியை அவங்ககிட்ட இல்லை. தோத்துட்டு கொஞ்சம் மீதி மிச்சம் இருக்கிறவனெல்லாம் தூக்கி வெளியில பத்தி விட்டுட்டு இருக்கிறீங்க நீங்க. அப்போ உங்களுக்கு ஜெயிக்கிற ஐடியாவே இல்லை. இப்போ மட்டும் இல்லை, அப்பவும் ஜெயிக்கிற ஐடியா இல்லைன்றது தான் இன்னைக்கு இவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நாம புரிந்து கொள்கிறோம். ஸோ காலம் இவர்கள் அத்தனை பேரையும் தொடர்ந்து அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. தகுதி இல்லாதவர்களை ஒரு பதவியில் காலம் நீண்ட நாளைக்கு வைத்திருக்காது என்பதற்கு எடப்பாடி பழனிசாமியும் ஒரு உதாரணம். சார், நம்ம வந்து தொடர்ந்து வீடியோஸ்களை வந்து தமிழ் மொழியிலேயே பேசி பேசி மக்களுக்கு போர் அடிக்குதான். அதனால நம்ம வந்து புது மொழியில பேசணும் சார். அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்க மொழி. எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. நான் பைபிள்ல படிச்சிருக்கேன். பார்ன் கிறிஸ்டியன். தொடக்கத்திலே நான் பேசினேன்னு அந்த அன்பு மொழியில் அன்பு மொழி எப்படி இருக்குன்றதை நான் இந்த நிகழ்ச்சியோட தொடக்கத்திலே நான் இண்டிகேட் பண்ணேன். அந்த பார்ன் ஹிந்து அது ரொம்ப எரிச்சலா இருக்கு அமர்ஜி சார். நான் அதை எடிட் பண்ணி விட்டுறலான்னு பார்த்தேன். ரொம்ப கோபமா பேசுற மாதிரி இருக்கு. அந்த மொழியில தானே அவர் பேசினாரு. அதே அன்பின் மொழி பேசினால் எப்படி இருக்கிறது என்பதை நேயர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும், மரிய வில்சனும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அதே மொழியில் அதே துணியில் பேசினேன். முதல்வர் திரு விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ரவுடி பயலெல்லாம் மந்திரியாக்குனா இதுதான் நடக்கும் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்னு நினைச்சு பார்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன் சார். அவரோட இயல்பு மாறவில்லை. இந்த ராஜேந்திரன் என்ற திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த எம்எல்ஏ, சரி அவர் எதுவும் ப்ரொவோக் பண்ற மாதிரி பேசியிருக்கிறாரோ என்று நான் பார்த்தேன். மாப்பிள்ளை என்கிற முறையில் அவருக்கு எனது மதிப்பை பதிவு செய்கின்றேன். ஆனால் அவர் தன்னுடைய உரை வீச்சை, பட்ஜெட்டை வாசிக்கிற போது நான் ஒரு சொற்பொழிவாளன் என்கிற முறையிலும் தமிழ் ஆர்வலன் என்கிற முறையிலும் உன்னிப்பாக கவனித்தேன். அவர் ஆங்கிலத்தில் பெரும்புலமை பெற்றவராக இருப்பார் என்று நினைக்கிறேன். ஆங்கில உச்சரிப்பு மிக நேர்த்தியாக இருந்தது. தமிழில் பல சொற்றொடர்களை அவர்கள் பேசாமல் விட்டுவிட்டார்கள். சில சொற்றொடர்கள் இலக்கண பிழையாக அமைந்தது. இதை குறையாகவோ குற்றச்சாட்டாகவோ இந்த அவையில் நான் வைக்க விரும்பவில்லை. நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தனது கட்சிக்காக வெகு சிறப்பாக வாதாடி பலம் சேர்க்கிறார் என்பதை நாங்கள் காண்கிறோம். நீங்கள் நமது நிதியமைச்சர் அவர்கள் வருங்காலத்தில் அந்த பிழையின்றி பட்ஜெட் வாசிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குமேயானால் நீங்கள் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று பணிவோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ரொம்ப அழகா நிதானமாக சொல்கிறாரு. இந்த பாருங்க, நான் பட்டிமன்றத்தில் எல்லாம் பேசுகிறவன், அதனால் இந்த மொழி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் முதலில் எனது மரியாதையை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு அவர். நிதியமைச்சர் அவர்களுக்கு எனது மரியாதையை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் கட்சியவே சேர்ந்த திரு ராஜ்மோகன் அவர்கள் எப்படி அழகு தமிழில் பேசுகிறார். ஸோ அடுத்த முறை உங்களுக்கு நிதிநிலை அறிக்கை, பட்ஜெட் தாக்கல் செய்ய வாய்ப்பு கிடைக்குமானால் அழகு தமிழில் பேச முயற்சி செய்யுங்கள். இவ்வளவுதானே சொன்னார். மைக்க புடுங்கிறது எனக்கு யூனிக் இப்படிதான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ண முடியாது. நான் இப்படிதான் பேசுவேன். மக்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில் நீங்கள் நன்றாக தான் பேசினீர்கள். அதோட பிரச்சனை முடித்து அதான் சொல்றேன். மாண்புமிகு முதல் பேரவைத் தலைவர் அவர்களே, ரொம்ப லைட்டர் வெயின்ல எடுத்துக்கோங்க. இல்ல பெரிய பிரச்சனை கைடன்ஸ் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் ஸ்டைல் இதுதான். அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது, எல்லாருக்கும் நான் மாத்திக்க முடியாது. இல்ல மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு அமைச்சர் கேலி பண்றீங்களா? மாண்பு நான் 30 வருஷமாக கல்வித்துறையில் இருக்கேன். ஆங்கிலத்தில் தான் பேசுவேன்னா போய் இங்கிலாந்தில் பேசுகிற. இங்கே எதுக்கு வந்து பேசுகிற? இன்னொன்று உங்க ஆங்கில புலமையை பார்த்து உங்களை எம்எல்ஏ ஆக்கலை. இது தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு சட்டப்பேரவை. ஒரே வார்த்தையில் நான் முயற்சி செய்கிறேங்க, கற்றுக்குறேங்கன்னா முடிஞ்சு போச்சு இல்லை? சொந்தக்காரங்களுக்குள்ள பிரச்சனைனா வீடு பூந்து சொந்தக்காரங்களை அடிக்கிற ரவுடித்தனம் பண்ணுற ஒரு நபரை அமைச்சராக்கியதற்காக முதல்வர் விஜய் அவர்கள் தினமும் வருத்தப்பட வேண்டும். அதான் நேற்று தான் அவர் சிரிச்சிட்டு இருந்தாரு சட்டப்பேரவையில். அப்படிலாம் சிரிக்க கூடாது என்பதற்காகத்தான் இத்தனை லகுடபாண்டிகள் கூட இருக்கிறார்கள். முதலில் இது என்ன வார்த்தை? அது என்ன சொன்னாரு? ஐயா கொஞ்சம் அழகா தமிழ்ல பேசுங்க. ஐம் பார்ன் கிறிஸ்டியன்னா மதம் எங்கிருந்து வந்தது? இதில் மதம் எங்கிருந்து வந்தது? இந்தியாவிலும் தமிழகத்திலும் மதத்தை பரப்புவதற்காக வந்த ஐரோப்பியர்கள் இந்த மொழியின் மீது காதல் கொண்டு மிகச்சிறந்த மொழியறிஞர்களாக மாறிய வரலாறு இந்த மொழிக்கு உண்டு. வீரமாமுனிவர், ஜியு போப்பு, கால்டுவெல்லு 16 மற்றும் 17ஆம் நூற்றாண்டிலே தமிழகத்திற்கு வருகை தந்த வீரமாமுனிவர் இந்த மொழியின் மீது காதல் கொண்டு எழுத்து சீர்திருத்தத்தை அறிமுகப்படுத்துகிறார். திருக்குறளின் மேல் கொண்ட காதலால் திருக்குறளவே மொழிபெயர்க்கிறார். அந்த மதமே இந்த மொழியின் மீது காதல் கொண்டது. ஃபர்ஸ்ட் எங்கிருந்து மதம் வருகிறது? எதுக்கு நீ மதத்தை எடுக்கிற?
மதத்தை பற்றி ஏதாவது பேசினார் அந்த ராஜேந்திரன் எம்எல்ஏ? பான் கிறிஸ்டியன்னா தமிழ் வராதா உங்களுக்கு? அதாங்க சார், ஏற்கனவே இவர் இப்படி பேசியிருந்ததை அந்த புலிகேசி படத்தில் இருக்க மீமோட சேர்த்து திமுக ஐடிவிங்க போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி கிண்டல் பண்ணணுன்றது கூட அவருடைய நோக்கமாக நம்மளுக்கு தெரியல சார். நேற்று வந்து உண்மையாகவே அவர் கேட்குறாரு, தமிழை நல்லா படிங்க அப்படின்னு தான் கேட்குறாரு. ஏமா அவர் என்ன சொல்கிறதுனா, உச்சரிப்புலாம் கொஞ்சம் சரியில்லைங்க. நீங்கள் படிக்கும்போது ஆங்கில வார்த்தைகள் அப்படியே படிக்கிறீங்க. இன்னொன்று, உங்களோட தமிழ் உச்சரிப்பே சரியில்லை என்கிறார். நான் தமிழ் உச்சரிப்பை வளர்த்துக் கொள்கிறேன், கற்றுக்கொள்கிறேன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இதில் மதம் எங்கிருந்து வந்தது? ஏன் உனக்கு மனசில் இந்த எண்ணம் வருது? ஐம் பான் கிறிஸ்டியனா நீங்கள் இங்கிலீஷில் பேசுவீங்களா? இங்கிலீஷில் பேசுனா இங்கே இருக்காதப்பா. நீ தமிழ் தெரிந்த ஒரு நபர் தமிழகத்தின் நிதிநிலை அறிக்கையை படிக்கட்டும். அப்படி ஒன்றும் கிழிக்க வேண்டியது இல்லைங்க. அப்படி பார்த்தா இதுக்கு முன்னாடி திரு பிடிஆர் அவர்கள்லாம் வந்து லண்டன்லேருந்து தான் வந்தவர். ஆமாம், அவர் படித்தது மேலை நாடுகளில், ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் படித்தவர். தமிழே வரல, கஷ்டப்பட்டு பேசுறாரா இல்லையா? கற்றுக்க முயற்சி செய்கிறாரா இல்லையா? இன்னொன்று, நீ யாரு? உனக்கு எங்கேருந்து இவ்வளோ ஆணவம் வந்துச்சு? நீங்கள் அத்தனை பேரும் ஜெயிப்பதற்கு காரணமாக இருந்த திரு விஜய் அவர்களுக்கு கூட இவ்வளவு ஆணவம் இல்லையே. அவர் நேற்று இந்த இன்சிடென்ட்டை பார்த்து வருத்தம் தான் சார் பட்டிருப்பாரு. இல்லைம்மா, நான் சொல்றது, டேய், நான் என் மூஞ்ச காமிச்சு எல்லாத்துலையும் ஜெயிச்சுட்டேன்றான்ட்டு ஒரு இடத்துல கூட விஜய் ஆணவம் நடந்துக்கலையே. என்னமோ மரிய வில்சனின் மொழிநடைக்காகவும், மரிய வில்சனின் முகத்துக்காகவும், மரிய வில்சன் செய்த ரவுடித்தனத்துக்காகவும் இந்த மக்கள் வாக்களித்து வெற்றி பெற்று இன்னைக்கு அமைச்சராகிற மாதிரில இருக்கும் பேச்சு ஆணவமா? தமிழ் மொழிக்கும் அன்புக்கும் சம்மதம் இல்லையா? உங்களுக்கு தமிழ் மொழி தெரியாது, ஆனால் அன்பின் மொழி தெரியுமா? இதான் நீங்கள் பேசுகிற அன்பின் மொழியா? இதைத்தான் தொடக்கத்தில் நான் பேசி காமிச்சேன். மரிய வில்சனோட அன்பின் மொழி எப்படி இருந்துச்சு, அந்த துணி அப்படின்றத பேசி காமிச்சேன். இதில் ராஜ்மோகன் எந்திரிச்சு இவருக்கு முட்டு. பண்பா நடந்துக்குங்க சார், எல்லாருக்கும் சொல்றேன் நான். ஆதவர்ஜுனா எந்திரிச்சு இவருக்கு முட்டு. ஆதவர்ஜுனா எந்திரிச்சு உட்காருங்கன்னு தான் சொன்னாரு அவர் ராஜ்மோகன். உதயநிதி மட்டும் என்ன தூய்மையான தமிழ்ல பேசுறாரான்னு கேட்க. உதயநிதி தூய்மையான தமிழில் பேசவில்லை, ஆனால் உதயநிதி தமிழில் பேசுகிறார். மரிய வில்சன் பேசுறது தமிழே இல்லைன்றதை தான் ராஜேந்திரன் சுட்டி காட்டினாரு. வாயில வசம்பதான் தான் வச்சு தேய்க்கணும், வார்த்தையே வரமாட்டேங்குது. 4 வரி தமிழ்ல படிக்க சொல்லுங்க. இந்த லட்சணத்துல 30 ஆண்டுகளாக இவர் பள்ளி கல்வியோட சம்மந்தப்பட்டிருக்கேன்னு சொன்னாரு இல்லையா? நீ நடத்துற ஸ்கூல்ல பிள்ளைங்க எந்த லட்சணத்துல படிச்சிருக்குன்றது இதுல இருந்தே தெரியுது. நீ எல்லாம் ஸ்கூல் நடத்தினா பிள்ளைங்க உன்னை பார்த்து என்ன கத்துக்கும்? எப்படித்தான் முதல்வர் விஜய் அவர்கள் இப்படிப்பட்ட ரவுடி பாய்களை எல்லாம் கூட்டின்னு வந்து கட்சியில சேர்த்து மந்திரி ஆக்கிறார்ன்றது எனக்கு உள்ளபடியே புரியவில்லை. ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்னு நினைச்சிருக்கலாம் சார். அப்போ எங்கிருந்து உங்களுக்கு இந்த ஆணவம் வருகிறது? ஒரே வார்த்தை, நான் கற்றுக்கொள்கிறேன். ஏற்கனவே வந்து அவர் தமிழ் சரியா பேசலன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்ததுனால இது அவரை ட்ரிகர் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். ட்ரிகர்லாம் ஆகக்கூடாதுமா, எனக்கு இதான் பழக்கம், நான் மாற்றிக்க மாட்டேன்லாம் சொல்ல முடியாது. அந்த மனிதவள மேம்பாட்டுத்துறையின் பவுடர் தம்பி அமைச்சருக்கு வேற பழக்கம் இருந்துச்சு, நான் மாற்றிக்க மாட்டேன். இங்கே அசம்பிளிலையும் வந்து பாராசிட்டமால் மாத்திரை கசக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. இது அவை மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும். மாற்றிக்கொள்ள தயாராக இல்லாதவர்கள் இங்கிலாந்துக்கு சென்று ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸில் போய் பேசுங்க. நீங்கள் ஆங்கிலத்திலே பேசுங்க, உங்கள் ஆங்கில புலமை அங்கே காட்டுங்க. தமிழ்நாடு அவையில் தமிழகத்தில் அமைச்சராக இருந்து நீங்கள் நிதிநிலை அறிக்கையை வாசிக்க வேண்டுமானால் தமிழ் தெரிந்திருக்க வேண்டும். ஆங்கிலோ இண்டியன்ஸுக்கு ஒரு 3 எம்எல்ஏ ரெப்ரசன்டேஷன் இருந்துச்சு ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும். 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் அதை நீக்கினார்கள் என்று நினைக்கிறேன். அவர்கள் தமிழ் தெரியாமல் அரையும் குறையும் தமிழில் பேசினால் புரிந்து கொள்ள முடிகிறது. மேலை நாட்டு அறிஞர்கள் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து மதத்தை பரப்புவதற்காக இங்கே வந்தவர்கள் தமிழ் மொழியின் மீது காதல் கொண்டு இந்த மொழியின் இலக்கியங்களை கற்றறிய வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார்கள். நீ இங்கே பிறந்து இங்கே வளர்ந்து இங்கே மந்திரி ஆகிட்டு நான் தமிழ் கற்றுக்க மாட்டேன், ஐ எம் அ பார்ன் கிறிஸ்டியன். அப்போது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் அன்பு என்றால் என்னவென்று தெரியுமா? உங்கள் கட்சியோட கொள்கை முழக்கமாக பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பதை வைத்துக்கொண்டு உங்கள் வாயில் இருந்து ஏன் மதத்தை பற்றி இந்த பேச்சு வருகிறது? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்றதை ஃபர்ஸ்ட் அந்த 4 வாட்டி சொல்லணும் டெய்லியும் வந்து. மீனிங் தெரியுமா உனக்கு இதுக்கு என்னென்னு? அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்பதை விட அன்பை பற்றி பேசக்கூடிய சிறந்த மொழி என்ன? ஐ எம் பார்ன் கிறிஸ்டியன்றீங்களே, அந்த கிறித்து போதித்த மொழி என்னவென்பதாவது உங்களுக்கு தெரியுமா? அதையும் நீங்கள் ஒழுங்காக படிக்கவில்லை. அதனால் விவிலியத்தில் அன்பை பற்றியும் அடக்கத்தை பற்றியும் என்ன சொல்லி இருக்கிறது என்பதை இன்று மரிய வில்சனுக்கு நாம் போதிப்போம். அதில் இந்த தமிழ் எப்படிப்பட்டதுன்னா சார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்லிட்டு ஒரு பயிர் வாடினதை கூட வந்து தான் வாடினதை நினைக்கிற இந்த தமிழ் சமூகத்தை போய் இப்படி பேசுகிறாரு சார். விவிலியம் என்ன கூறுகிறது என்பதை முதலில் மரிய வில்சன் புரிந்து கொள்ளட்டும். மோகன் சி லாசரஸ் மாதிரி பைபிளோட வந்திருக்கீங்க. அவர்களுக்கு புரிகிற மொழியில் சொல்ல வேண்டும். இதுலேருந்து சொன்னதான் ஏற்றுப்பார். இப்போ நான் ஒரு 10 திருக்குறளை படிப்பேம்மா, அதை ஏற்றுக்குவார் அவரு? இங்கிலீஷ் பைபிளில் வேற ஏதாவது வித்தியாசமாக இருக்கு? அதெல்லாம் இல்லை, தமிழ் எல்லாமே ஒன்று தான், டிரான்ஸ்லேஷன் தான் ப்ராப்பராக இருக்குது. பரிசுத்த வேதாகமம். இப்போ நான் திருக்குறளில் சொல்லுவேன், புறநானூரில் சொல்லுவேன், கம்பராமாயணத்தில் சொல்லுவேன், சிலப்பதிகாரத்திலிருந்து சொல்லுவேன். அது அவர் தான் அந்த தமிழ் இலக்கியங்களெல்லாம் ஏற்றுக்கொள்றது இல்லை. கடைசியாக சொல்ல அதை முடிச்சுட்டு சொல்லலாம், அவருக்கு புரிந்த மொழியில் சொல்லிவிட்டு சொல்லலாம். தத்துவம் என்ன போதிக்கிறதோ அதுதான் அவரோட மொழி.
அவருக்கே அறிவுரை சொல்லி இருக்கிறது இந்த நீதியின் மொழிகளில். அதிகாரத்தின் பெயர் நீதிமொழிகள் 10:19. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனே புத்திமான். அதிகாரம் 13 அதில் 3வது வாக்கியம். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். மரிய வில்சனுக்காகவே சொன்ன மாதிரி இருக்கு. இதெல்லாம் அவர் படிக்கல போல சார். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். ஐயோ, இல்லை இவருக்கு ஒரு சூப்பை போட்டுற வேண்டியதுதான். யாருக்கு? தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான். இப்போ அவர் கலக்கம் அடைவார், இனிமேல் கலக்கம் அடைவார். அடுத்த அமைச்சரவை மாற்றத்தில் பெரும் கலக்கம் அடைவார். இதோடு முடியவில்லை. நீதிமொழிகள் 15வது அதிகாரம். ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயோ புத்தியீனத்தை கக்கும். இதுவும் மரிய வில்சனுக்காகவே சொல்லப்பட்டது. புத்திமானுடைய மனம் அறிவை தேடும், மூடரின் வாயோ மதியீனத்தை மேயும். அறிவில்லாத விஷயங்களை தேடும். இது பிரசங்கம் இல்ல, நிகழ்ச்சி. அதனால இத்தோடு சொல்லுங்க, நீங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சின்ன சவுக்கு என்பதை அப்பப்போ நிரூபிக்கிறார். சோஸ்திரம் ஆண்டவரே. இந்த அன்புடைமை என்ற அதிகாரம்தான் மரிய வில்சனுக்கு பிடிக்காது. ஆனால் மரிய வில்சன் படிக்க வேண்டிய அதிகாரம் ஒன்று இருக்கிறது, அடக்கமுடைமை. மரிய வில்சனுக்கு பொருத்தமான குரல் ஒன்றை சொல்லி அடுத்து பேட்டனை உங்கள் 2 பேர்கிட்டையும் ஒப்படைச்சிடறேன். நீங்கள் 2 பேரும் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். விடக்கூடாது, இதோட அமைச்சரவையிலேருந்து தூக்குற வரைக்கும் விடக்கூடாது. எனக்கு நேற்று அவரது ஆணவம் அவ்வளவு கோபத்தை ஏற்படுத்தியது. அந்த எம்எல்ஏ ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஏதாவது பேசியிருந்தா பரவாயில்ல. அவர் ஆதங்கத்தில் சொல்கிறாரு, எனக்கு ஆசை சார், அழகாக கொஞ்சம் உச்சரிங்களேன் சார், நிதியமைச்சர் சார், நீங்கள் இந்த அடிப்படையில் தான் அவர் பேசுகிறாரு. ரவுடியா நீ? பட் நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான், ஒரு இடத்துல நிதானம் இழப்போம்ல சார். நீங்கள் நிதானம் இழக்கக்கூடாது, நிதானம் இழப்பவர் அமைச்சராக இருக்காதீர்கள் என்று நான் சொல்கிறேன். உங்களை அவர் அவமானப்படுத்துகிற மாதிரி எதுவும் சொல்லலையே. நீங்கள் இப்போ ஒரு ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஒரு வார்த்தை பேசியிருந்தாரா டக்குன்னு கோவப்பட்டுட்டு சரி அவர் சொல்லிட்டாருங்க அதனால என்ன ட்ரிகர்னு சொல்லலாம். எவ்வளோ பொறுமையாக சொல்கிறாரு அந்த ராஜேந்திரன். அதுக்கப்புறம் சபாநாயகர் லைட்டர் சென்ஸில் எடுத்துக்குங்கன்னு சொல்கிறார். திருப்பி மைக் இது பண்ணிட்டு இது பண்ணுற நீ. இது மரிய வில்சனோட இயல்பான குணமானதை புரிஞ்சுக்குங்க. இட்ஸ் நாட் அ நார்மல் பர்சன். உங்கள் வீட்டில் உங்கள் அண்ணன் இருக்காருங்க, உங்கள் அண்ணன் கூட உங்களுக்கு தகராறுங்க, ஏதோ பிரச்சனைங்க, பெரிய பிரச்சனை ஏதோங்க நடந்துருச்சு, கட்டை எடுத்து வீட்டுக்கு அடி போவீங்களாமா? நீ போவியாப்பா? அப்படியே பேசாமல் விட்டுருவேன். அவ்வளோதான். இல்லை பெரும்பாலும் தான் பண்ணுவோம் இல்லையா? அவன் பேச்ச எடுக்காத மேலே விடு, அவன் மூஞ்சல் நான் முழிக்க மாட்டேன், செத்தாலும் போக மாட்டேன், அதிகபட்சம் தான் சொல்லுவோம் நம்ம இல்லைங்களா? கட்டை எடுத்து வீட்டுக்கு போவீங்களா? செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்க பெறின். கலைஞர் கருணாநிதியின் உரையே சொல்கிறேன். அறிந்து கொள்ள வேண்டியவற்றை அறிந்து அதற்கேற்ப அடக்கத்துடன் நடந்து கொள்பவரின் பண்பை உணர்ந்து பாராட்டுக்கள் குவியும். அறிய வேண்டியவை எவற்றையுமே நீங்கள் அறியவில்லை, ஆனால் ஆணவத்தை மட்டும் நீங்கள் வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு இதில் இதை விட காண்டான விஷயம் என்னன்னா, அந்த ஆளு தாவேக்காரன், நீ திமுககாரன். அப்போது தமிழையே வைத்து வியாபாரம் செய்து ஆட்சியை பிடித்தது தான் திமுகவின் வரலாறு. அந்த தமிழ் மொழியை ஒருவன் இழுத்து பேசுகிறான். நீங்களாம் சாதாரணமாக தமிழ் மொழி படிச்சிருக்கீங்க, எனக்கு வேற மொழி தெரியும். பான் கிறிஸ்டியன்னு ஒருவர் தமிழ் மொழியை விட எனது மதம் உயர்ந்தது என்று ஒருவன் பேசும்போது கொதித்து எழ வேண்டிய திமுகவினர், தம்பி எனக்கு தெரிஞ்ச தம்பியே யாரு? ஏவாவேலு. உடலில் அனைத்து உறுப்புகளும் செயலிழந்தவர், குப்பை வர்றவர், மாநகராட்சி பெண். அவர் தான் மாநகராட்சி தூய்மை பணியாளர் சீக்கு கோழி. என்ன தம்பி எனக்கு தெரிஞ்ச தம்பி தான். அவர் அப்பலேருந்து இப்படித்தாங்க. யோ முட்டு கொடுக்குற விஷயமா அவங்க கட்சிக்காரன் முட்டு கொடுத்தா கூட பரவாயில்லையா? உனக்கு நையா வந்துச்சு? உங்களுக்கு கொதிச்சிருக்க வேணாமா? நீங்க என்ன வார்த்தைங்க சார்? கொஞ்சம் தமிழ் நல்லா பேசுங்க சார்னு சொன்ன உடனே நிறுத்தியா, 30 வருஷம் பழக நான் மாற்றிக்க மாட்டேன், உனக்கு தமிழ் தெரியும், எனக்கு அதை விட அன்பின் மொழி தெரியும், கிறிஸ்தவ மொழி தெரியும், பான் கிறிஸ்டியன் ஒருத்தன் சொல்கிறான்னா நீங்கள் எப்படிங்க பேசலாம் இப்படி? இல்லை அமைதி கூட காத்துட்டு போயிருக்கலாம் திரு ஏவாவேலு. எதுக்கு அவர் சப்போர்ட் பண்ணுறாரு? தம்பி அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கிலேருந்து காப்பாற்றுவாருன்றது தான். ஏற்கனவே காப்பாற்றிக்கிட்டு இருந்த அருணையா பற்றி விட்டுட்டீங்க. இப்போ யார் இருக்கா? அதனால தான் சொத்தெல்லாம் விற்றுட்டு தூய்மை பணியாளர் வேலைக்கு சேர்ந்துட்டாரு. இப்போ இந்த மாதிரி தம்பி அன்னைக்கு உனக்கு சப்போர்ட்டாக வந்தேன்ல, பாருங்க தம்பி இந்த கட்சி எப்படி நாசமாக போச்சு தெரியுதுங்களா உங்களுக்கு? மொழியை பேசி, மொழியை பற்றி பேசி, மொழியை வியாபாரம் செய்து மொழியின் வாயிலாக ஆட்சிக்கு வந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப அந்த மொழியை ஒருவன் இடித்து பேசும்போது கொதித்தெழுந்து வெகுண்டட வேண்டியவர்கள் நீங்கள். நீங்கள் மன்னிப்பு கேட்காவிட்டால் நாங்கள் வெளிநடப்பு செய்வோம் என்று அத்தனை திமுக உறுப்பினர்களும் எழுந்து சொல்லியிருக்க வேண்டும். நாம் எந்த பாரதிய ஜனதா கட்சியை எங்கள் மொழிக்கு எதிரி, எங்கள் கலாச்சாரத்திற்கு எதிரி, எங்கள் பண்பாட்டுக்கு எதிரி என்று சொல்கிறோமோ அந்த பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்
நேற்று இதற்கு அற்புதமான எதிர்வினை ஆற்றியிருக்கிறார். திரு நயினார் அவர்கள் இது குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நான் முக்கியமான பகுதிகளை மட்டும் படித்து காட்ட விரும்புகிறேன். அவர் ஆரம்பிக்கிறார் நயினார். எம் தமிழ் மொழியின் ஆளுமையுடன் ஒரு மதத்தை ஒப்பிட்டு பேசுவது சரிதானா அமைச்சர் வில்சன் அவர்களே? இன்றைய சட்டமன்றத்தில் உங்கள் மொழியாற்றல் மீதான விவாதத்தின் போது எனது மதம் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதோடு நீங்கள் நிறுத்தி இருந்தால் அது உங்களின் தனிப்பட்ட அனுபவம். ஆனால் எனது மதம் எனக்கு கற்றுக் கொடுத்ததை எத்தனை தமிழ் படித்தாலும் தெரிந்து கொள்ள முடியாது என்று நீங்கள் கூறுவது தமிழின் மீதான தாக்குதலாக தெரிகிறது. இதை திமுக காரன் சொல்லியிருக்கணும். அன்பு என்ற வார்த்தைக்கு பல மதங்கள் கற்பித்த பல அர்த்தங்களை அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்ற ஒற்றை வரியில் தூக்கி சாப்பிட்ட மொழிதான் நம் தாய் தமிழ் மொழி. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலாரின் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை விட இரக்கத்தை பற்றி இவ்வுலகில் வேறு யாரால் நுட்பமாக எடுத்துரைக்க முடியும்? தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்ற புறநானூற்று பாடலை நீங்கள் சரியாக படித்திருந்தாலே அமைதி என்ற வார்த்தைக்கு தமிழ் மொழியில் உள்ள ஆழமான அர்த்தம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். பிறப்பால் நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் உணர்வால் நாம் அனைவரும் தமிழர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய சட்டமன்றத்தில் கூட உங்கள் கட்சி தலைமையும் அதைத்தானே சுட்டிக்காட்டினார். காலையில தீர்மானம் போட்டாங்களே தமிழ் தாய் வாழ்த்துக்கு. அப்படி இருக்கையில் உங்கள் மதத்தை நீங்கள் உயர்த்தி பிடிப்பதில் தவறில்லை, ஆனால் தமிழ் மொழியை நீங்கள் தாழ்த்துவதை ஒருபோதும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே உணர்ச்சி மிகுதியில் தமிழ் மொழி மீது வைத்த தவறான விமர்சனத்திற்கு நீங்கள் பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இது போன்ற அறிக்கைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினரிடமிருந்து எங்கே? தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கண்டிச்சிருக்காங்க. ஆனா நம்ம அந்த பிஜேபிய எங்கள் மொழிக்கு விரோதின்னு சொல்லிதான் வளர்ந்துருக்கோம். இப்ப தெரியுதா யாருக்கு உண்மையான தமிழ் பற்று இருக்குன்னு? சார் ஏவாவேலுக்கு ஏதோ ஒரு கணக்கு இருக்குன்னு சொல்றீங்க, புரிஞ்சுக்கிறேன். ஏன் திமுகக்கு என்ன பிரச்சனை? அவர்கள் தமிழ் வியாபாரிகள், தமிழ் பற்றிய உண்மையான உணர்வு அவர்களுக்கு கிடையாது என்பதுதான் ஆரம்பத்தில் இருந்து அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. சரி, வியாபாரம் பண்றதுக்கான ஸ்பேஸ் இங்க இருக்குல்ல? இருக்கு, பண்ணிருக்கலாம்ல. அதான் சார், அதான் நல்ல விஷயத்தெல்லாம் போராடுறதுக்கு இருக்க சான்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடுறாங்க. அதான் சார் நீங்க சொன்னீங்கல்ல திமுக அழிஞ்சிடும் அவ்வளவுதான் முடிஞ்சு, அதுக்கு பாடகட்டிலாம் ரெடி இல்லைன்னு சொல்லிட்டு ஆபாசமா பேசுனதுக்கெல்லாம் உட்காந்து சாலை மறியல் பண்ணி போராட்டம் நடத்துவாங்க. தமிழை வச்சுதான் அவங்க அரசியல் பண்ணி அது ஆட்சிக்கெல்லாம் வந்தாங்க. இன்னைக்கு அதுக்காண்டி போராட்டம் பண்ணலன்னா என்ன சார்? இது விட்டுற கூடாதுப்பா. மரிய வில்சன் ராஜினாமா செய்யணும், அவ்வளவுதான். ஒற்றை கோரிக்கை. நீ எப்படியா சொல்லுவ? இல்ல மன்னிப்பு கேட்க சொல்லு. எந்திரிச்சு அவையில மன்னிப்பு கேட்கணும். இதை பண்ணாம நீங்க என்னையா கட்சி நடத்துறீங்க? இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் ஒலித்திருக்கக்கூடிய இந்த குரல், நயினார் நாகேந்திரன் இந்த ஆதங்கம் ஒவ்வொரு திமுக உறுப்பினரின் ஆதங்கமாக இருந்திருக்க வேண்டாமா? ஏன் ஏவாவேலு ஏஞ்சி இப்படி முட்டு கொடுத்தாரு சொல்லு? அவர் தாய்மொழி தெலுங்கு, என்ன உண்டா இல்லையாப்பா? பாதி பேர் தெலுங்கு திமுகல. சேகர் பாபு மணவாடு. அதனால்தான் உணர்வற்று போயிருக்கிறார்கள். பண்ணையார் நயினார் நாகேந்திரன் தமிழன் துடிக்கிறாரு. அவங்க சவுந்தரராஜன் பேர் என்ன? அவங்க பேரு தமிழிசை. தமிழ் இசை. அப்பா யார் தெரியுமா? குமரி அனந்தன் தமிழ் சொற்பொழிவாளர். அதனால் தான் இந்த பெயரை வைத்திருக்கிறார், தமிழ் இசை. நீங்க என்ன பேரு? வேலு லூவர்தா? சரி, எனது ஆற்றம் எனது கோபத்தை எல்லாம் கொட்டி விட்டேன். நீங்கள் கொட்டுங்கள். மேம் தான் உட்காந்து காலைல உட்காந்து புறநானூறு எல்லாத்தையும் தேடி எடுத்துக்கிட்டாங்க. இவன் தான் ChatGPT-ல போட்டு எடுத்துட்டு வந்திருக்கான். திரு விஜய் அவர்கள் இவ்வளோ பெரிய உயரங்களை தொட்டுட்டாரு சார். ஆனாலும் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா கருணாநிதின்னு சொல்லிடுறாரு. ஆனாலும் அதுக்கப்புறம் சாரி 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 கேட்குறாரு. சொல்லியிருக்கலாம், அது அவருடைய பெயர் தான். அப்புறமா கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு அதை கரெக்ட் பண்ணிட்டு போறாரு. இப்படி தலையே தன்னடக்கமா இருக்கா. அப்படி ஒரு இன்டர்வியூ அவர்கிட்ட பார்த்தேன். அவர் சொன்னாரு, அமைதியாவே இருந்து நான் நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்கேன், டைம் எடுக்கும், பட் நம்ம கடைசியில் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு. அவங்க பேசும்போது அது அமைதியாக கடந்து போயிருந்துருக்கலாம். பார்ப்போம் என்ன மாதிரியான இம்பாக்ட் இருக்கு அப்படின்னு. சார் கட்சி அழிக்கிறதுக்கு சார் திமுகவா அதிமுகவா யாருமே தேவையில்லை. இந்த கட்சிக்குள்ள இருக்க அமைச்சர்களை, மாவட்ட செயலாளர் அவங்க போதும் சார். அவர் பாவம் கஷ்டப்பட்டு பாவம் முதலமைச்சர் ஆனா இவர் உட்காந்து மைக்க டாப்புன்னு பிடிச்சி தள்ளி விட்டு திரு ஆதவெல்லாம் பதறாரு. உட்காரியா, கண்ட்ரோலே பண்ண முடியல சார் அவரை. நான் கூட சொன்னேன் தமிழ் சரியாக படிக்கலை அப்படின்லாம். நம்ம பாடி ஷேமிங் பண்ணுறதில்ல, அந்த மாதிரி சில விஷயங்களை நிறுத்திட்டோம். பட் ஒரு அமைச்சர் பெருமகனார்கிட்ட நம்ம கேட்குற குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்? தமிழை சரியாக பேசணும் அப்படிங்கிறது தானே. எனக்கே அவர் மேலே அப்படியான ஒரு குறைபாடு இருந்ததுங்கிறது உண்மைதான். திரு மரிய வில்சன் அவர்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன். ஃபினான்ஸ் செக்ரட்டரி சித்திக் இல்லைன்னா உங்களால் இந்த டிபார்ட்மெண்ட் ஓட்ட முடியுமா? குறைஞ்சது நிதி இல்லாத அறிவு இருக்குது அல்லது மொழி இல்லாத அறிவு இருக்கணும். ரெண்டுமே இல்லாமல் நீலாம் எதுக்கு நிதித்துறையோட மந்திரியாக இருக்கிற? மூன்றெழுத்தில் மூச்சு இருக்கும்னு எம்ஜிஆருக்காகவே எழுதப்பட்ட பாடல். இந்த வீடியோவை நிச்சயம் மரிய வில்சன் அவர்கள் பார்க்கணும் சார்.
நிறைய தமிழ் தத்துவங்களை உதிர்த்து விட்டுருக்கீங்க, நிறைய வந்து கிறிஸ்துவத்தில் சொல்லக்கூடிய நிறைய தத்துவங்களை உதிர்த்து விட்டுருக்கீங்க சார் இன்னைக்கு. இல்லை, ஒரு பெரிய இடங்களுக்கு போகும்போது கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசத்தை ஏற்றுக்கணும், ட்ரிகர் ஆகக்கூடாது. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இதுதான் மாலதி நான் வேறு வேறு வார்த்தைகளில் சொல்கிறேன். நீங்கள் ஒரு பெரிய பொசிஷனுக்கு போயிட்டீங்கன்னா இதை ரிசீவ் பண்ணி ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பும் பக்குவமும் உங்களுக்கு வேண்டும். இல்லைப்பா நீலாம் சொல்கிறேன்றதுக்காக மாற்றிக்க மாட்டேன்னு நேற்று சொல்கிறாருல்ல, அப்போ இந்த இடத்துல இருக்காதுன்ற. நம்மளாம் ஒரு யூடியூப்ல பேசுகிறவங்க அவ்வளோதான், நம்மளை பற்றி எவ்வளோ விமர்சனங்கள் வருது. விமர்சனங்கள் வருது மாலதி. அதை இல்லாமல் நாம் எவ்வளவு கவனமாக இருக்கிறோம். அது நிலை தடுமாறாம இருக்க வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கே இருக்கு. ஒரு சாதாரண யூடியூப் சேனல் நடத்துகிறவங்க நாம் எவ்வளவு கவனமாக பேச வேண்டும், கண்ணியமாக பேச வேண்டும், தவறான விஷயங்களை பேசிவிடக்கூடாது அப்படின்ட்டு நாம் இவ்வளோ கவனமாக இருக்கும்போது ஒரு அமைச்சர், அதுவும் நிதியமைச்சர் எல்லாம் மாற்ற முடியாது. நீங்கள் கேட்டீங்க என்ன சார் நிதியமைச்சர் தான் படிக்கணுமா அப்படின்ட்டு. இப்போது இது ராஜ்மோகனும் வேறு யாரோ எழுந்து வட்டார வழக்குன்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு ஊரில் ஒரு ஸ்லாங் இருக்குது, இதில் எப்படி பேசுவாங்க அங்கே எப்படி பேசுவாங்கன்னு சொன்னார். அதனால் ஒரு வடசென்னையை சேர்ந்த ஒரு நபரை நிதியமைச்சராக போட்டு, ஏன்பா பயத்துக்கெல்லாம் வரி கம்மி பண்ணிக்கிறோம், என்ன எல்லாம் வந்துருங்கோ, நாஸ்டா துண்டு போங்க, நாஸ்டாக்கு காலையில் பிள்ளைங்களுக்கெல்லாம் நாஸ்டா போடுறோம்பா, இப்படி நிதிநிலை அறிக்கை படிக்க சொல்லாமா? சொல்லுங்க, நீங்களும் வடசென்னை தானே, சொல்லுங்க. இல்லை, போன தடவை ரவுடிங்லலாம் தெளிவாக இந்த இந்து சமய அறநிலையத்துறைக்கு போட்டாங்க, இவங்க தேவையில்லாமல் ஃபினான்ஸில் போட்டுட்டு சிக்கலாயிடுச்சு போல இருக்கு. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா. பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா. அன்பே உன் அன்னை, அறிவே உன் தந்தை, உலகே உன் கோவில், ஒன்றே உன் வேதம். வாலி அவர்கள் எம்ஜிஆருக்காக எழுதிய இந்த பாடல் இது. 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் என் பேச்சு இருக்கும்னு. இது மாதிரி தமிழில் மனிதனின் பண்பை வளர்ப்பதற்கு சங்க இலக்கியத்தில் ஆரம்பித்து வாலி கண்ணதாசன் பாடல்கள் வரை கொட்டி கிடக்கிறது. சரி, அது எதையுமே நான் படிக்க மாட்டேன், நான் விவிலியத்தில் உள்ளதைத்தான் படிப்பேன் பின்பற்றுவேன் என்றால், விவிலியத்தில் என்னென்ன இருக்கிறது என்பதை நான் இப்போது படித்தேன், விவிலியத்தில் இருப்பதையும் பின்பற்றுவதில்லை. அவர் படித்த விவிலியத்துல ஏதாவது பேசுனா கட்டக்கம்பட்டு அடி. சர்ச்சில் வந்து இந்த நீதிமொழிகள்லாம் படிக்கும்போது அன்னைக்கு அவர் ஆக்சென்ட், அன்னைக்கு கட்டை எடுத்துட்டு போயிட்டாரு. எடுத்துட்டு ஃபாதர் அடிக்க போயிருப்பார் நினைக்கிறேன். எனக்கு தெரியாத நீ சொல்லிட்டு வரியா சார்? ஒரு ஞாயிற்றுக்கிழமை போலனாலே பாவம் நம்மளை சும்மா விடாது சார். இவர் என்ன சார் இப்படி கட்டையை போட்டு போனா பாவம், பெரும் பாவம் சார். ஃபர்ஸ்ட் போய் அங்க என்ன சர்ச்சில் போயிட்டு இந்த பாவத்தை போல தீர்க்கணும், பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. சரி போதும். ஆனால் மன்னிக்கக்கூடிய தவறாகவே நான் இதை பார்க்கவில்லை, ஏற்கவில்லை. ஏன் திமுக காரன் இதை கையில் எடுக்கலன்றதான் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. பெண்களை பத்தி ஆபாசமா பேசுனா உட்காந்து ரோட்ல உட்காந்து போராட்டம் பண்றீங்க. ஏன் பிஜேபி வளராது மாலதி? எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன் பிஜேபி வளராது? எனக்கு இன்னைக்கு நயினா நாகேந்திரன் பேசுனது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குமா. நயினா நாகேந்திரன் தமிழ் விஷயம் பேசுனது. மதவாத கட்சின்னு தான் இந்தியா முழுக்க இருக்கு, அவங்களே தமிழ் பேசுறப்ப இப்போ மதவாதத்தை யார் பேசுறது? இப்போ யார் மதவாதத்தை ஆரம்பிச்சது? ஐ எம் ப்ரௌடு ஹிந்துன்ட்டு ஒரு பிஜேபி லீடர் தமிழ்நாட்டில் சொல்லியிருந்தாருன்னா திமுக சும்மா இருந்திருக்குமா? நம்மளே சும்மா இருந்திருக்க மாட்டோம். அப்போ சிறுபான்மையினர் மதவாதம் பேசினால் நீங்கள் அந்த மதவாதத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா? இதைத்தானையா இந்தியா பூரா சொல்றாங்க பிஜேபி. 10% 20% இருக்கவங்களுக்கு இருக்கிற உரிமை 80% இருக்கிற எங்களுக்கு இல்லைன்றது தானே பிஜேபியோட அரசியல். சொல்லுங்க மாலதி. 10% இருக்கிறவனுக்கு உரிமை இருக்கு இந்த நாட்டில், 15% இருக்கிறவனுக்கு இந்த நாட்டில் உரிமை இருக்கு, 80% இருக்கிறோம் நாங்க ஏன் எங்களோட உரிமைகளை விட்டு கொடுக்கணுன்றது தான் இந்தியா பூரா பிஜேபி எடுத்து வைத்த அரசியல். அதுதான் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் வெற்றியை தேடித் தருகிறது. ஒத்துக்கிறீங்களா? மரிய வில்சனின் மதவாதத்தை ஏன் ஒருவரும் கண்டிக்கவில்லை? இது மதவாதம் என்பதையெல்லாம் தாண்டி மரிய வில்சன் பேசியது மத வெறி. ஒரு மொழியை தாழ்த்தி மதத்தை உயர்த்துகிறார். கரெக்டாப்பா? ஒரு இனத்தை இழிவுபடுத்துகிறார். ஏன் பிஜேபி வளராது? திரு விஜய் அவர்களே நேற்று பார்த்து வருத்தம் தான் சார் பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் இதெல்லாம் விரும்ப மாட்டாரு. வருத்தப்பட்டால் போதாது, தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மரிய வில்சன் பேரவையிலேயே பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். கேட்காவிட்டால் அமைச்சரவையிலிருந்து விஜய் அவர்கள் அவரை நீக்க வேண்டும். அவ்வளவுதான். சரி சார், இந்த அரசியல் இருக்கிற பல நிகழ்வுகளை பேசினா தொடர்ந்து நானே பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி.